தங்களை மிரட்டி பணம் பறிக்கும் நோக்கில் யூடியூபர்கள் செயல்படுவதால் தற்கொலை எண்ணம் வருவதாக கூறி பாதிக்கப்பட்டவர்கள் திருச்சி காவல் ஆணையர் அலுவலகத்தில் மனு அளித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. கையில் செல்போன் இருப்பது போல பலரும் யூடியூப் கணக்கு ஒன்றை துவங்கி அதில் வீடியோக்களை பதிவேற்றி காசு பார்த்து வருகின்றனர். இதெல்லாம் செய்ய வேண்டும் என்ற நோக்கில் யூடியூப் கணக்கை துவங்கிய சிலர் ஒரு கட்டத்தில் அதிக பார்வையாளர்களை ஈர்க்க வேண்டும் என்ற நோக்கில் தடம் மாறி செல்வதையும் பார்க்க முடிந்தது. மாறி மாறி வசவுகளை கொட்டினால் அதிக லைக்குகள் கிடைக்கும் என்ற நோக்கத்தில் யூடியூபர்கள் பலரும் இயங்கி வரும் சூழலில் அதனை உறுதி செய்திருக்கிறது திருச்சியில் நடந்திருக்கும் இந்த சம்பவம். சுசிமா என்ற பெயரில் யூடியூப் சேனலை இயக்கி வரும் பெண் ஒருவர் வெளிநாட்டில் உள்ள யூடியூப் சேனலின் உதவியோடு செயல்பட்டு வருகிறார். இவருக்கு தமிழகத்தில் உள்ள பலரும் தொடர்பில் உள்ளனர். சமூக சேவைகளில் ஈடுபட்டு வருபவர்களை தனக்கு நண்பர்களாக்கிக் கொண்டு சமூக சேவை செய்து வருவதாக கூறி தன்னை அடையாளப்படுத்திக் கொண்ட இவர் ஒரு கட்டத்தில் அவர்களின் அந்தரங்கங்களை எல்லாம் தெரிந்து வைத்துக் கொண்டு மிரட்டி பணம் பறித்து வருவதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. தன்னார்வலர்களான தங்களிடம் ஆரம்பத்தில் நட்பாக பழகிய அந்த பெண் ஒரு கட்டத்தில் மிரட்டுவதில் எல்லையை கடந்து செல்வதால் தற்கொலை செய்யும் எண்ணம் வரை சென்றிருப்பதாக வேதனை தெரிவிக்கின்றனர் பாதிக்கப்பட்டவர்கள். இவங்களுக்கு யாரெல்லாம் எதிரியோ அவங்களுடைய தகவல் எல்லாம் கொண்டு போய் அவங்க கிட்ட கொடுத்துட்டு அவங்கள மிரட்ட சொல்றது. ஏன்னா லண்டன்ல அவன் தமிழன் யூகே அப்படி செந்தில்குமார் ராஜா அப்படின்றவன் 24 மணி நேரமும் பெண்களை, குடும்ப பெண்களை மானபங்கம் படுத்தி ரொம்ப அப்யூஸாக பேசி தற்கொலைக்கு தூண்டுற விதமாக பண்ணுறான். இன்னொரு என் குழந்தையோட துணியெல்லாம் கேட்டான்னு கொடுத்து விட்டேன். அதெல்லாம் போட்டு நெருப்பில் எரித்து அதை வீடியோ எடுத்து யூடியூப்பில் போட்டு என் பிள்ளைய என்னை ரொம்ப அசிங்கப்படுத்துகிறேன். எனக்கு மன உளைச்சல் அதிகமாகுது. எனக்கு அதை பார்த்ததுலேருந்து எனக்கு உடம்பு நல்லா இல்லை சார். எனக்கு யாரும் கிடையாது. நான் தனி ஆள். எனக்கு யாரும் கிடையாது. தனியாக தான் இருக்கிறேன். எனக்கு கொலை மிரட்டல் விடுறாங்க. 10 லட்சம் நான் அருண்குமார்கிட்ட நான் வாங்குகிறேன். எனக்கு நீ கேஸை நீ வாபஸ் வாங்கணும், இல்லைன்னா உன்னை இல்லாத பண்ணிவிடுவேன். நீ பக்கத்தில் தானே இருக்க, உன்னை இல்லாமல் வாழை இல்லாமல் காலி பண்ணிவிடுவேன்னு எனக்கு வாட்ஸ்அப் மூலயமாவும் மெசேஜ் மூலயமாவும் ஃபோன் மூலயமாவும் மிரட்டல் அதிகமாக கொடுக்குறாங்க. பெண்கள் பலர் குறித்தும் அவதூறு பரப்பி வரும் இது போன்ற யூடியூபர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து திருச்சி மாநகர காவல்துறை ஆணையர் கார்த்திகேயனிடம் அவர்கள் புகார் மனு அளித்தனர். புகைப்படங்களை மார்பிங் செய்து இணையத்தில் வெளியிடுவதாக கூறி மிரட்டி பணம் பறிக்கும் நோக்கில் செயல்படுவதாக அவர்கள் வைத்திருக்கும் குற்றச்சாட்டு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சுசிமாவின் இந்த செயல்பாடுகளுக்கு தமிழகத்தில் உள்ள பலரும் உடந்தையாக இருப்பதாகவும் பணம் பறிக்கும் நோக்கில் செயல்படும் இது போன்றவர்களை உடனே கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். செய்தியால் இணைவோம். எல்லா நாளுமே இவரோட வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டே இருக்காங்க. இது பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா செந்தில்குமார் ராஜா யூகேல இருந்து. அவனுக்கு கூட்டாளியா இருக்கிறது பாத்தீங்கன்னா சூசை மேரி, இந்த லூயிஸ் புஷ்பராஜ், இந்த பாஸ்கர் வானகர்னு சொல்லிட்டு இந்த மாயவன் சேனல், அவங்க எல்லாருமே எல்லாரோட நோக்கமே பணம் தான் பேசிக்கு. பின்ன என்னோட வீடியோஸ் எடுத்துட்டு ஒவ்வொரு சேனல் அப்லோட் பண்றதுதான் அவங்களோட வேலையே. அதை தான் அவங்க ரெகுலரா செஞ்சுட்டு இருக்காங்க. பணம் தான் அவங்களுக்கு மோட்டிவேஷனே. பணம் வேணும். டெய்லி கொலை மிரட்டல் வார வாரம் விட்டுட்டு டெய்லி விடுறாங்க. ஏன்னா என்னால் வெளியில எங்கேயுமே போகவும் முடியல. உயிருக்கு ஒரு உத்தரவாதமே இல்லாம இருக்கு. என்ன சொல்றது, ஒரு நான் தனியா நிக்கிற ஃபேமிலி விட்டு நிக்க வேண்டிய நிலைமைக்கு எனக்கு தள்ளப்பட்டுட்டேன். இன்னைக்கு எனக்கு யாருமே கிடையாது. இவங்களை தவிர இவங்க தான் எனக்கு இப்போ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் பண்ணிருக்கோம். திருச்சியில கேஸ் ஃபைல் பண்ணிருக்கோம். எல்லாமே அரெஸ்ட் ஆனாங்க. அரெஸ்ட் ஆகி மறுபடியும் வெளியில வந்தும் அதே தான் திரும்ப பண்ணிட்டு இருக்காங்க. நான் திருச்சிங்க. நான் வீட்டுல தாங்க. வலைதளம் மூலமா தான் எனக்கு தெரியும். வலைதளம் மூலமா தான் எனக்கு தெரியும். சோசியல் மீடியா யூடியூப் மூலமா தெரியும். எப்படி நீங்க அறிமுகமாவீங்க அவங்களுக்கு? நீங்க இன்ஸ்டாகிராம் உங்களுடைய வீடியோஸ் போட்டோஸ் போட்டு அது மூலமா இன்ஸ்டாகிராம் மூலமா இல்ல, நான் யூடியூப் மூலமா தான் செந்தில்குமார் ராஜாவுக்கு அறிமுகமாகிறேன். கமெண்ட்ஸ் பண்ணுவோம் இல்லையா, கமெண்ட்ஸ் பண்ணும்போது அந்த மாதிரி தெரியும் போது நாங்க பேசுவோம். பேசி அப்படிதான் பழக்கமாச்சு. அப்புறம் ஒரு கட்டத்துல செந்தில்குமார் ராஜா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க. அந்த சொன்ன டைம்ல இந்த சூசை மேரி, லூயிஸ் புஷ்பராஜ், இந்த மதுரையை சேர்ந்த நிலா, அப்புறம் இந்த மாதிரி சில பேர்லாம் மாயவன், இவங்க எல்லாம்
இப்படி அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. இவங்க கூடலாம் அதுக்கப்புறம் தான் எனக்கு லிங்க் ஆகுது. அந்த மாதிரி டைம்ல தான் இவங்க நான் பேசிட்டு இருந்தேன். ஒரு டைம்ல வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னவங்க வந்து அவங்க நிறைய பணமெல்லாம் கொஞ்சம் வாங்கினாங்க. பணம் இவங்க பணமெல்லாம் வாங்கி 3 மாசம் வச்சு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், டிசம்பர் அக்டோபர் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்ற டைம்ல இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, கல்யாணம் இப்ப பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. கட்டத்துல இப்ப பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி இவங்க வீட்டுல குடும்பத்துக்கு வர்றாங்க, திருச்சிக்கு வர்றாங்க. பிரச்சனையே எனக்கே தெரியாம வீடியோஸ் நிறைய எடுத்து வச்சுட்டு வேற அதுல தான் பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆகுது. சூசைடமும் பண்ணேன். சூசைடம் பண்ணி ஹாஸ்பிட்டலே இருந்து நண்பர்களாக பழகிய அவர்கள் பொது சேவை செய்வதாக கூறி பணம் கேட்டுள்ளனர். அவரும் சிறு சிறு உதவிகளை செய்து வந்துள்ளார். மேலும் அக்குழு பரிந்துரை செய்தவர்களுக்கு உதவி செய்ய கடந்த ஜனவரி மாதம் 1.5 லட்சம் ரூபாயை கொடுத்து அனுப்பியுள்ளார். சில நாட்களுக்கு பிறகு அக்குழுவின் போக்கில் மாற்றம் ஏற்பட்டு சித்ராவிடம் அடிக்கடி பணம் கேட்டு மிரட்டியதாக புகாரில் கூறியுள்ளார். நீ என்ன என்னை தூக்கி உள்ள போடுறது? நீ சரியான பொம்பளையா இருந்தா தூக்கி என்னை உள்ள போடு. மக்கள் பார்வை, நீ சரியான பொம்பளையா இருந்தா நீ பணத்தை வச்சு கூட என்னை தூக்கி உள்ள போடு, நான் பாக்குறேன். இந்நிலையில் 10 லட்சம் ரூபாய் தர வேண்டும், சொகுசு கார் வாங்கி தர வேண்டும், ஹோட்டல் வைத்து தர வேண்டும் என்றும், இல்லாவிட்டால் யூடியூபில் அவதூறு பரப்புவோம் என மிரட்டல் விடுத்ததாக புகாரில் சித்ரா கூறியுள்ளார். மிரட்டலை தொடர்ந்து அக்குழுவுக்கு உதவி செய்வதை சித்ரா நிறுத்தியுள்ளார். இதனைத் தொடர்ந்து சித்ரா வீட்டுக்கு சென்று சூசை மேரி உள்ளிட்டவர்கள் பணம் கேட்டு மிரட்டியதாக தெரிகிறது. மேலும் லண்டனில் படிக்கும் தனது மகளை கொலை செய்து விடுவதாக மிரட்டியதாகவும் வீட்டையும் அடிக்கடி நோட்டம் விட்டு வந்ததாகவும் சித்ரா தனது புகாரில் கூறியுள்ளார். ஹோட்டல் வச்சு தரணும், அவங்க ஹஸ்பண்டுக்கு ஹோட்டல் வச்சு தரணும், அவங்களுக்கு வந்து அந்த கார் வாங்கி தரணும், இப்படி எல்லாம் மிரட்டினாங்க. ஃபைனலாக 10 லட்ச ரூபாய் என்ன டிமாண்ட் பண்ணாங்க. 7 நாளைக்குள்ளார நீ 10 லட்ச ரூபாய் கொடுக்கல அப்படின்னா பொண்ணோட இது எல்லாத்தையுமே நான் எடுத்து போட்டுருவேன். அது மட்டும் கிடையாது, யூகேல இருக்க என் சகோதரன்கிட்ட சொல்லி அங்கே உன் பொண்ணை போட்டு தள்ளிடுவேன்னு சொல்லி தான் இவங்கெல்லாம் மிரட்டினது. இதுக்குண்டான எல்லா ஆதாரமும் நான் போலீஸ்கிட்ட கொடுத்துருக்கேன். இவங்க என்ன மட்டும் கிடையாதுங்க, இவங்க நிறைய பெண்களை, அதுவும் குறிப்பாக பெண்களை தான் டார்கெட் பண்ணுறது. அவங்க கூட நல்லா பழகிக்கிறது, அவங்களோட ஃபேமிலி டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறது, அதுக்கப்புறம் அவங்களோட டீட்டெயில் எடுத்து போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறது. இது மாதிரி பார்த்தீங்கன்னா திருப்பூரில் ஒரு கம்ப்ளைண்ட், கோயம்புத்தூர், மதுரை, அதான் அவினாஷி, சென்னை, பெங்களூர், இந்த மாதிரி இவங்க மேலே வந்து பலதரப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் வந்து இருக்குங்க. மிரட்டல் யூடியூபர்கள் மீது மேற்கு மாவட்டங்களில் ஏராளமான புகார்கள் உள்ளன. குறிப்பாக பெண் ஒருவர் அளித்த புகாரில் நட்பாக பேசி அவர்களின் பின்புலத்தை அறிந்து கொண்டு அதனை மற்றவர்களிடம் தந்தும் தங்களிடம் வைத்துக் கொண்டு வெளியிடுவதாக கூறியும் லட்சக்கணக்கில் சூசை மேரி, தேவா உள்ளிட்டோர் பணம் பதித்திருப்பதாக குற்றம் சாட்டியிருந்தார். இந்நிலையில் சித்ரா கொடுத்த புகாரின் பேரில் சூசை மேரி உள்ளிட்டவர்கள் மீது லாஸ்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து கோவையில் முகாமிட்டு அவர்களை தேடி வருகின்றனர். செல்போனை ஆன் செய்தால் போதும், யூடியூபில் பெண்கள் ஆட்டம் போடும் வீடியோக்கள் கொட்டுன்னு கொட்டும். அதை மூலதனமாக வைத்து பணம் பறிக்கும் வேலையில் இறங்கியுள்ள யூடியூபர்ஸ் கும்பலிடம் சிக்கிய இந்த 3 பெண்களும் நாளைக்கு நாங்கள் உயிரோடு இருப்போமா என்பது தெரியாது என புலம்பும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். தமிழன் யூகே என்ற பெயரில் யூடியூப் சேனலை நடத்தி வரும் இலங்கை தமிழர் செந்தில்குமார் ராஜா, மாயவன் எனும் யூடியூப் சேனலை நடத்தும் வின்சென்ட் ராஜா, சுசிமா என்ற பெயரில் யூடியூப் நடத்தும் சூசை மேரி, லைஃப் இன் மை வே என்ற பெயரில் யூடியூப் நடத்தும் ஜாய் சில்வியா மற்றும் சென்னையைச் சேர்ந்த பாஸ்கர் குமார், வள்ளி உள்ளிட்ட 5 பேர் யூடியூபில் பெண்கள் போடும் வீடியோக்களை குறிவைத்து லைக்ஸ் போடுவது, கவர்ந்தெழுக்கும் கமெண்ட்களை போடுவது என மெதுவாக பேச ஆரம்பிப்பார்களாம். அதன் பிறகு அவர்களின் செல்போன் எண்களை வாங்கி வீடியோ கால், ஆடியோ கால் என அந்தரங்க விஷயங்களை கறந்து வீடு வரை சென்று நைஸாக ஸ்பை கேமராக்களை பொருத்திவிட்டு வந்து விடுவார்களாம். இதை அறியாத அந்த பெண்களும்
வீட்டில் உள்ள அத்தனை விஷயங்களையும் அந்த யூடியூபர்ஸ்களிடம் கொட்டுவது, வீடியோ காலில் மணிக்கணக்கில் பேசுவது என மனம் போல பறக்க ஆரம்பிப்பார்கள். அப்போது ஸ்கிரீன் ரெக்கார்டை ஒரு தட்டு தட்டி தங்களுக்கு தேவையானவற்றை எடுத்துக்கொள்ளும் இந்த கும்பல் அடுத்து பணம் பறிக்கும் வேலையில் இறங்குவார்கள். இந்த கும்பலிடம் சிக்கிய திருச்சியைச் சேர்ந்த கவிதா, சென்னையைச் சேர்ந்த மும்தாஜ், பாண்டிச்சேரியில் வசித்து வரும் சித்ரா ஆகிய 3 பெண்கள் தங்கள் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை, வெளியில் நடமாடக்கூட பயமாக இருக்கிறது என கோவையில் கூட்டாக கைகோர்த்து பாதுகாப்பு கேட்டுள்ளனர். ஏவன் குற்றவாளியே செந்தில்குமார் ராஜாதான், அவர் பிளான் போட்டால் மற்றவர்கள் செய்து முடிப்பார்கள் என கூறியுள்ளனர். இந்த 3 பேரும் தனித்தனியாக யூடியூப் சேனல் வைத்துள்ளனர். இவர்கள் மிரட்டலுக்கு பயந்து கவிதா போலீசில் புகார் அளிக்க, வேசி மகளே, உன்னை பிஸ்டல் வைத்து சுட்டால் பட்டென உன் உயிர் போய்விடும், கத்தியால் சதக் சதக்கென குத்தனும் என ஆத்திரத்தை காட்டியுள்ளார் செந்தில்குமார் ராஜா. ஒத்திட்டு உன் வேலையை மட்டும் பார்க்கணும், வேசி மாலே வந்தா வயிற்றுல இல்லை, எல்லா பக்கம் வச்சு குத்தன்னு குத்தி விட்டுரும், கத்தி எடுத்து கூட குத்துவான். ஓகே, கத்தி எடுத்த பிஸ்டல் வச்சுக்கோ, வா வந்து பேர் தொட்டு பேர், இப்போ வாடே, பிஸ்டலை சுட்ட செத்துருவேயா, கத்தியா வச்சு சதக் சதக் சதக்கான்னு குத்தணும் அண்ட் ஒரு ஆசை. கேஸ் போட்டுட்டா நீ என்ன பெரிய பருப்பா, ஜெயில் பிரஸ் மீட்னா அப்படியே பயந்துருவேனா, நான் ஜெயிலுக்கு போனாலும் என் கையால் தான் உனக்கு அழிவு என கவிதாவை மிரட்டி உள்ளார் சூசை மேரி. பாத்துக்கிறேன் உன்னைய, உனக்கு வச்சு செய்யறேன். நீ ஏண்டி கேஸ் போட்டுட்டா நீ என்ன பெரிய பருப்பு சொல்லுடே, கேஸ் போட்டுட்டா நீ பெரிய பருப்பா? நான் எந்த எல்லைக்கும் போவேன். என்னடி ஜெயிலுனா ஐயோ பயமா இருக்கு, பிரஸ் மீட்னா ஐயோ பயமா இருக்கு நினைச்சிட்டு இருக்கிற சராசரி பொண்ணு நீ என்ன நினைச்சிட்டு இருக்கியா? பரதேசி அண்டா. வின்சென்ட் ராஜ் இதற்கு ஒரு படி மேலே போய் நீதிபதியையே காலணியால் அடிக்க வேண்டும் என அதிர வைத்துள்ளார். நீங்கள்லாம் கேஸ்னாதான் போலீஸுக்கு போவீங்க, நான் வளர்ந்ததே போலீஸ் குவார்டர்ஸ்ல தான், போனால் போகட்டும் என அமைதியாக இருந்தால் ஓவரா போறீங்க என திமிராக பேசியுள்ளார். ஜட்ஜு செருப்பாலே அடிக்கணும், அப்படியே தூக்கி உள்ள வச்சுட்டு அப்படியே வந்து காசு வாங்க. என்னடா என்ன மிரட்டுறீங்க? நீங்கள்லாம் கேஸுக்கு தாண்டா போலீஸ் ஸ்டேஷன் போறீங்க, நான் வளர்ந்ததே போலீஸ் குவார்டர்ஸில் தாண்டா. அடி ஏண்டா உருட்டுக்கு ஒரு அளவு இல்லையா? என்னை பார்த்தா உங்களுக்கு அவ்வளோ இது இலக்காரமாக தெரியுதுல்ல? இப்படி பெண்களை குறிவைத்து அந்தரங்க வீடியோவை வெளியிடுவேன், மாப்பிங் செய்த நிர்வாண போட்டோவை வெளியிடுவேன் என பணத்திற்காக எல்லை மீறும் இந்த கும்பலுக்கு நிரந்தர முடிவு கட்ட வேண்டும். இல்லை என்றால் எங்களைப் போல பல பெண்கள் பாதிக்கப்படுவார்கள். சொல்ல தைரியம் இல்லாத பெண்கள் தற்கொலை கூட செய்வார்கள். இதெல்லாம் நடக்காமல் இருக்க காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். எங்களோட பர்சனலாக எங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, எங்கள் ஃபேமிலியில் என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அதை எல்லாத்தையும் எடுத்து வெளியில் போட்டு அதையெல்லாம் வச்சு எங்களை மிரட்டுறாங்க. அதனால் இது மேலே வந்து காவல்துறை மறுபடியும் இவங்களோட பெயிலை கேன்சல் பண்ணி இவங்க மேலே தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு நான் தயவுசெய்து கேட்டுக்கிறேன். யூடியூபில் வீடியோவை பார்த்தோமா ரசித்தோமா என்பதோடு நிறுத்தி கொள்ளாமல் முகம் தெரியாத நபர்களோடு வீட்டில் நடக்கும் அத்தனை விஷயங்களையும் அப்டேட் செய்வது, வீடியோ காலில் மனம் விட்டு பேசுவது, வீட்டுக்கு வரவழைப்பது என தேவையில்லாத வேலைகளை எல்லாம் செய்வது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் என்பதற்கு இந்த சம்பவமே சாட்சி. உன்னோட நிர்வாண படம் என்கிட்ட இருக்கு, நீ உன் புருஷனோட கொஞ்சனதும் உன் புருஷனோட இருந்ததும் என்கிட்ட இருக்கு, நீ 40 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கல அப்படின்னா, நான் வந்து திருச்சியில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னோட கார் வந்து பென்ஸ், இவங்க வந்து ஒரு லாரி வச்சு என் காரை ஆக்சிடெண்ட் பண்ணுறாங்க. காரோட சைடில் மொத்தமும் காலி. உடனே போலீஸில் வந்து நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். கேஸை நீ வாபஸ் வாங்கலைன்னா இங்கே இருக்க உன்னோட பொண்ணை, எனக்கு பக்கத்தில் தான் உன் பொண்ணு இருக்கா, நான் துப்பாக்கியால் சுட்டுடுவேன், என்கிட்ட துப்பாக்கி இருக்குது, போலீஸ்க்கு தமிழ்நாடு போலீஸ்க்கு பணம் கொடுத்து அவங்க மூலியமாகவே உன்னை நான் கொலை பண்ணுவேன் அப்படின்லாம் சொல்லி மிரட்டுறாங்க. அவன் தான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், அவன் தான் இங்கே இருக்க பெண்களோட வீடியோஸ் எல்லாத்தையும் மார்ஃபிங் பண்ணி கொடுக்கறது அந்த கன்சர்ன் பர்சன். ஓகே,
ஓப்பனாகவே சொல்கிறான், டைரெக்டாகவே நீதிபதியே மிரட்டுறாங்க. நீ எனக்கு எத்தனை பெட்டிஷன் தான் நான் போடுறது, எத்தனை இது போடுறது, நீதிபதியே சொல்கிறான் செருப்பாலே அடிப்பேன் அப்படின்னு. அதே மாதிரி இந்த அக்யூஸ்ட் யாருமே வந்து போலீஸுக்கோ நீதிமன்றத்துக்கோ பயப்படலை. ஓப்பன் த்ரெட்டனிங் பண்ணுறாங்க. இங்கேருந்து வேலை வாங்கி தரேன்னு கொண்டு போய் அடைச்சி வச்சு விபச்சாரம் பண்ணுறாங்க. எல்லா லேடிஸோட ஃபோட்டோ மார்பிங் பண்ணுறது, இல்லைனா வந்து அவங்கக்கிட்ட நல்லா பேசி பழகி வீடியோ வாங்கி அதை எடுத்து வெளியில் போட்டு அதை நீ வந்து XXXல போட்டுருவோம், அங்கே போட்டுருவோம், இங்கே போட்டுருவோம், நீங்கள் மானம் தாழாமல் நீங்களே வந்து இது பண்ணணும்னு சொல்லி லேடிஸையே குறி வச்சு இந்த கும்பல் பூரா தாக்குறாங்க. நாளையிலேருந்து இவங்களுக்கு வந்து நாளைக்கெல்லாம் இவங்க உயிரோட இருப்பாங்களான்றதே கேள்வி. இவங்க தான் பாதிக்கப்பட்ட பெண்மணி, பெயர் கவிதா. இவங்களுடைய உடம்பை நியூடாக ஆக்கி அல்லது இணையதளங்களில் பரப்பி பணம் பறிக்க வேண்டும் என்ற உட்கருத்துடன் செயல்பட்டு வரும் சில கும்பல்கள். அதன் விவரங்களை தெளிவாக சொல்வார். தற்சமயம் கூட ரவுடிகளால் மிரட்டப்படுகிறார். இவர் உடம்பை நிறுவனமாக காட்டி அதன் மூலம் பணம் சம்பாதிப்பதே அந்த ரவுடி கும்பலின் குறிக்கோள். அதன் விவரங்கள் என்ன, சம்பவங்களை பற்றி விரிவாக பேசுகிறேன். என்னோட பேர் கவிதா. பார்த்திங்கன்னா வலைதளத்தில் வந்து எல்லா நாளுமே என்னோடய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இது பண்ணுறது யாருன்னு பார்த்திங்கன்னா செந்தில்குமார் ராஜா, யூகேலேருந்து. அவனுக்கு வந்து கூட்டாளியாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சூசை மேரி, பின்ன லூயிஸ் புஷ்பராஜ், பின்ன பாஸ்கர், வானவில்னு சொல்லிட்டு, பின்ன மாயவன் சேனல். அவங்க எல்லாருமே வந்து எல்லாரோட நோக்கமே பணம் தான் பேசிக்கு. பின்ன என்னோட வீடியோஸ் எடுத்து ஒவ்வொரு சேனலும் அப்லோட் பண்ணுறது தான் என்னோட வேலையே. அதை தான் அவங்க வந்து ரெகுலராக வந்து செஞ்சிட்ருக்காங்க. பணம் தான் அவங்களுக்கு மோட்டிவேஷனே. பணம் வேணும். டெய்லி கொலை மிரட்டல் வந்து வாரம் நீ விட்டுட்டு டெய்லி விடுறாங்க. ஏன்னா என்னால் வெளியில் இப்போ எங்கேயுமே போகவும் முடியல. உயிருக்கு ஒரு உத்தரவாதமே இல்லாமல் இருக்குது. என்ன சொல்கிறது, நான் இப்போ தனியாக நிற்கிற ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு நிற்க வேண்டிய நிலைமைக்கு இன்றைக்கி தள்ளப்பட்டுட்டேன் நான். இன்றைக்கி எனக்கு யாருமே இன்றைக்கி கிடையாது. இவங்களை தவிர இவங்க தான் எனக்கு வந்து இப்போ வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நாங்கள் பண்ணியிருக்கோங்க. திருச்சியில் வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்கோம். எல்லாமே அரெஸ்ட் ஆனாங்க. அரெஸ்ட் ஆகி மறுபடியும் வெளியில் வந்தும் அதையே தான் திரும்ப வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. பாத்துக்கிறேன் உனக்கு வச்சு செய்யறேன். நீ ஏண்டி கேஸ் போட்டுட்டா நீ என்ன பெரிய சொல்லிடி, கேஸ் போட்டுட்டா நீ பெரிய பருப்பா? நீ என்னடி பிரஸ் மீட்னு போடுறது? நான் என் மூஞ்ச காட்டி போடுறேன்டி. வாடி நாளைக்கு. என்னடி நீ பண்ணுவ? புடுங்குவ. நாங்க எதுக்குடி வெக்கப்படணும்? நாங்க எதுக்குடி வெக்கப்படணும்னு சொல்றேன். உனக்கு சிறப்பா இருக்குடி. நான் இன்னமும் சொல்றேன், நான் ஜெயிலுக்கு கூட போவேன், எங்க வேணாலும் என்ன வேணாலும் பண்ணுவேன். ஆனா உனக்கு அழிவு நான் தான், புரியுதா? உனக்கு அழிவு காலத்துக்கு ஆண்டவன் என்னதான் அனுப்பிச்சு வச்சிருக்கான், புரியுதா? நாயே, நீ தெரிஞ்சதுக்கு இன்னைக்கு ஒரு அப்பாவிய பொம்பளைய ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருக்கல. உங்களுக்கு எல்லாம் தொணை போய் வேலை போயிட்டு போறாங்க பாருங்க, அவங்கள செருப்ப கழட்டி அடிக்கணும், சரியா? உனக்கு வந்து இருக்கடி கொரியல இப்ப வரும். உனக்கு பொறுமையாரு. நான் ஏற்கனவே சொன்னதுதான். நான் எந்த எல்லைக்கும் போவேன். என்னடி ஜெயிலுனா ஐயோ பயமா இருக்கு, பிரஸ் மீட்னா ஐயோ பயமா இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிற சராசரி பொண்ணு நீ என்ன நினைச்சிட்டு இருக்கியா? பரதேசி அண்டா, உன்னையெல்லாம் சாகாம என்ன உயிரோட அடி இருக்கு. இன்னும் ஒரு 4 நாள் தான் இருக்கும். நான் அந்த சிம்மை உடைச்சு போட்டுருவேன். அப்புறம் நீயோ இன்னும் மத்த நாய்ங்களோ யூடியூப்ல நீ கத்துனாலும் கதறினாலும் எனக்கு கேட்காது, சரியா? ஏன்னா நான் என் ஹஸ்பண்ட் கூட போயிட்டீங்கன்னா இந்த லைவே இருக்காது, என்கிட்ட இந்த யூடியூப் சேனலே இருக்காது, அந்த பழைய நம்பரும் இருக்காது. அப்புறம் எதை வச்சுட்டு நீ கம்பு சுத்துவ? நீ நாய் மாதிரி குலைச்சிக்கிட்டே கிடக்க வேண்டியதான். நான் திருச்சிங்க. நான் வீட்டில் தாங்க இருக்கேன். வலைதளம் மூலமாக தான் என்னை தெரியும். அவங்களுக்கு வலைதளம் மூலமாக தான் என்னை தெரியும். சோஷியல் மீடியா தான், சோஷியல் மீடியா யூடியூப் மூலமாக தெரியும். இன்ஸ்டாகிராம் மூலமா இல்லை, நான் வந்து யூடியூப் மூலமாக தான் செந்தில்குமார் ராஜாவுக்கு நான்
நாங்கள் வந்து பேசி அப்படி தான் பழக்கமாச்சு. அப்போ ஒரு கட்டத்தில் வந்து செந்தில்குமார் ராஜா எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாப்புல. அந்த சொன்ன டைமில் வந்து இந்த சூசை மேரி, லூயிஸ் புஷ்பராஜ், பின்ன மதுரையை சேர்ந்த நிலா, அப்புறம் இந்த மாதிரி சில பேர்லாம் மாயவன், இவங்கெல்லாம் வந்து அக்கா தம்பி தங்கச்சின்னு இப்படி அறிமுகப்படுத்தி வைக்கிறாப்புல எனக்கு. இவங்க கூடலாம் அதுக்கப்புறம் தான் எனக்கு லிங்க் ஆகுது. புரியுது. அந்த மாதிரி டைமில் தான் இவங்க கூட நான் பேசிகிட்டு இருந்தேன். ஒரு டைமில் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னவங்க வந்து அவங்ககிட்ட நிறைய பணமெல்லாம் கொஞ்சம் வாங்கினாங்க. பணம் இப்போ பணமெல்லாம் வாங்கி 3 மாதம் கழிச்சு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், டிசம்பரில் அக்டோபரில் கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்கிற டைமில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், கல்யாணம் இப்போ பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் இப்போ பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி இவங்கள வீட்டுக்கு என்னை பொண்ணு பார்க்குறதுக்கு வர்றாங்க, திருச்சிக்கு வர்றாங்க. வந்துட்டு போனதுக்கப்புறம் தான் பிரச்சனையே. எனக்கே தெரியாமல் வீடியோஸ்லாம் இவங்க நிறைய எடுத்து வச்சுட்டு இதே தான் வேலை. அதுலேருந்து தான் பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆனது காரணம். சூசைட் அட்டமும் பண்ணேன் திருச்சியில். சூசைட் அட்டம் பண்ணி ஹாஸ்பிட்டலே இருந்து அதுக்கப்புறம் அங்கேயும் வாக்குமூலம் கொடுத்தோம். இவங்க எல்லாமே அரெஸ்ட் ஆனது. இவங்க கேஸ்லேயே இவங்க அரெஸ்ட் ஆகியிருக்காங்க. அதுவும் பண்ணியிருக்காங்க. ஒரிஜினல் தனிப்பட்ட பழக்கம். நான் வந்து மக்கள் பார்வை எஜுகேஷனல் அண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் வச்சுருக்கேன். இந்த ட்ரஸ்ட்டு சார்பாக வாலண்டியர்ஸ் நாங்கள் செலக்ட் பண்ணுறது பழக்கம். ஸோ அந்த மாதிரி வாலண்டியர்ஸ் வந்தாங்க. இது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2021 அக்டோபர் நவம்பர் அந்த டைமில் வரும்போது பார்த்தீங்கன்னா ரவுடி பேபி சூர்யா வந்து நாங்கள் எதிர்க்கிறோம், அவங்களால பல பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, பல குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு, அதனால் எங்களுக்கு வந்து நீங்கள் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ட்ரஸ்ட்டுன்ற இதில் எங்கிட்ட வந்து உதவி என்கிட்ட வந்து கேட்குறாங்க. அதன் பேரில் நான் வந்து என்ன உதவி வேணும் அப்படின்போது எங்களுக்கு சட்ட உதவி வேணும், ரவுடி பேபி சூர்யாவை நாங்கள் எதிர்க்கிறோம், அதனால் சட்ட உதவி வேணும் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அப்படி கேட்கும் பட்சத்தில் நான் என்ன பண்ணுறேன், நான் என்னோடய ஃபேமிலி லாயரான மிஸ்டர் ஜக்ரியா சாரை வந்து நான் அறிமுகப்படுத்தி கொடுக்குறேன். அதன் மூலியமாக அவர் சட்ட உதவிகள் செய்கிறாரு. ரவுடி பேபி சூர்யா குண்டாஸ் அடிக்கிறாங்க, காவல்துறை நடவடிக்கை எடுக்கிறாங்க. அவங்க 1 வருஷம் வந்து ஜெயிலுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த விதத்தில் அறிமுகமான சூசை மேரி, அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு லூயிஸ் புஷ்பராஜ், ஜெனிஃபர் தனம், நிலா என்கிற தனலக்ஷ்மி, மாயவன், அப்புறம் இவங்க நம்ம ஆலிஸ்வெல் அண்டு ரெட் ஐஸ்ன்னு ஒரு சேனல், இவங்க எல்லாருமே யூடியூபர்ஸ். இந்த யூடியூபர்ஸ் எல்லாரும் சேர்ந்து வந்து எங்கிட்ட உதவி கேட்குறாங்க. அவங்க கேட்ட உதவியே நான் செய்கிறேன். அதுக்கப்புறம் அதன் தொடர்ச்சியாக அவங்க எங்கள் வீட்டுக்கு வராங்க, ஆஃபீஸ்க்கு வராங்க. இந்த மாதிரி பழக்கம் இருக்கும் பட்சத்தில் ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகுது, இவங்க வந்து நான் சமூக சேவைக்காக கொடுத்த பணத்தை வந்து கொண்டு போய் குழந்தைங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி பணம் கொடுக்குறேன். அந்த பணம் அந்த சமூக சேவைக்காக போய் சேரலை. இந்த நடுவில் அவங்க வந்து அந்த பணத்தை வந்து சீட்டிங் பண்ணிடுறாங்க. நான் என்ன பண்ணுறேன், இந்த பணத்தை ஏன் வந்து நீ கொண்டு போய் சேர்க்கலை அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு 3 பேரை நான் வந்து டெர்மினேட் பண்ணி வெளியில் அனுப்புகிறேன். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெனிஃபர் தனம், நிலா, அப்புறம் வந்து இந்த லூயிஸ் புஷ்பராஜ், சூசை மேரி, இவங்க வெளியில் போனவங்க என்ன பண்ணிடுறாங்க, மறுபடியும் எனக்கு வந்து பணம் கேட்டு ஹோட்டல் வச்சு தரணும், அவங்க பாய் ஃப்ரெண்டுக்கு வந்து கார் வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை த்ரெட்டன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பணம் கேட்டு அடிக்கடி தொந்தரவு பண்ணதுனால வீட்டுக்கும் வந்து தகராறு பண்ணுறாங்க. பாண்டிச்சேரியில் வந்தப்போ உடனே நான் வந்து இவங்க பணம் கேட்டு தகராறு பண்ணேன்னா போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க. கேஸ் ஃபைல் பண்ணி அந்த கேஸோட நம்பர் வந்து 76/2022 அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணி இவங்க சூசை மேரி ஜெயிலுக்கு போயிடுறாங்க. அந்த சூசை மேரி போனதுக்கு தொடர்பாக அவங்க கூட இருக்க கூட்டாளிகளான ஜெனிஃபர் தனம், நிலா, இவங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு ஆதரவாக என்னை ரொம்ப வந்து டிஃபேம் பண்ணி என்னோட ரெப்புடேஷனை ஸ்பாயில் பண்ணணுன்றதுக்காக என் மேலே நிறைய அவதூறு பரப்பி யூடியூப்பில் எனக்கு வந்து ரொம்ப மன உளைச்சல் கொடுக்குறாங்க. இதை கண்டித்து நான் வீடியோ போடுறேன். அதுக்கப்புறம் இந்த லூயிஸ் புஷ்பராஜ் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சூசை மேரியோட ஹஸ்பண்ட் ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. உங்கள் பொண்ணோட படம் உன் பொண்ணோட நிர்வாண படம் என்கிட்ட இருக்குது, நீ உன் புருஷனோட கொஞ்சனதும் உன் புருஷனோட இருந்ததும் என்கிட்ட இருக்குது, நீ 40 லட்ச ரூபாய் பணம் கொடுக்கல அப்படின்னா நான் இது எல்லாமே வந்து யூகேயில் இருக்க என்னோட பிரதர்கிட்ட கொடுத்து நான் வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லி என்னை த்ரெட்டன் பண்ணுறாங்க. வாட்ஸ்அப் மூலயமா கால் வருது.
அப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் போலீஸ்கிட்ட கொடுக்குறேன். அப்போ திருச்சியில் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன், இந்த மாதிரி என்னை மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அந்த சூசை மேரி பெயிலேருந்து வெளில வந்ததுக்கப்புறம் உட்காந்து ஓப்பனாகவே த்ரெட்டன் பண்ணுறா. அந்த வீடியோஸ்லாம் என்கிட்ட இருக்குது, நான் தரேன். இது இருக்கு பாரு, இது பீயும், புரியுதா? செருப்பு பீயும். நீங்கிற மானங்கட்ட நாயங்கிற அட எச்ச பொறுக்கி நாய. ஓ வாய் அடக்கலன்னு வச்சுக்க, கையில வச்சிருக்கிறதான் வரும், புரியுதா? எனது ரேட்டு கொஞ்சம் கம்மி தான், புரியுதா? எனது ரேட்டு கொஞ்சம் கம்மி தான், ஆனா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். அவங்க மிரட்டின மாதிரியே நான் வந்து திருச்சியில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது என்னோட கார் வந்து பென்ஸ், இவங்க வந்து ஒரு லாரி வச்சு என் காரை ஆக்சிடென்ட் பண்ணுறாங்க. காரோட சைடில் மொத்தமும் காலி. உடனே போலீஸில் வந்து நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். கம்ப்ளைண்ட் உடனே எஃப்ஐஆர் ஃபைல் ஆகுது, ஆகஸ்ட் மாதம் ஃபைல் ஆகுது. உடனே இவங்க அது சம்மந்தமாக நடவடிக்கை எடுத்து போலீஸ் வந்து சம்மந்தப்பட்ட 4 பேரையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து யூகேயில் இருக்க அந்த செந்தில்குமார் ராஜா சொல்கிறான், நான் வந்து கேஸை நீ வாபஸ் வாங்கலைன்னா இங்கே இருக்க உன்னோட பொண்ணை, எனக்கு பக்கத்தில் தான் உன் பொண்ணு இருக்கா, நான் துப்பாக்கியால் சுட்டுடுவேன், என்கிட்ட துப்பாக்கி இருக்குது, போலீஸ்க்கு தமிழ்நாடு போலீஸ்க்கு பணம் கொடுத்து அவங்க மூலியமாகவே உன்னை நான் கொலை பண்ணுவேன் அப்படின்லாம் சொல்லி மிரட்டுறாங்க. நாங்கள் எந்த மிரட்டலுக்கும் பயப்படல. இவங்க மேலே சட்டப்படி நடவடிக்கை எடுத்து இவங்களை நான் உள்ளார தள்ளிட்டேன். ஆனால் நான் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க கம்ப்ளைண்ட் வருது. அதே ஸ்டேஷனில், அதே திருச்சி கண்டோன்மெண்ட் ஸ்டேஷனில் இவங்க கம்ப்ளைண்ட் வருது. இவங்க கம்ப்ளைண்ட் வந்தாலும் திருப்பூரில் ஒரு கம்ப்ளைண்ட் வந்து அவங்க வந்து நானும் எஃப்ஐஆர், அப்புறம் சென்னையில் ஒரு எஃப்ஐஆர், இப்படி நிறைய, அதாவது தமிழ்நாட்டில் பல இடத்துல ஒருத்தர் வெளியில் வந்தோன்னா அதை பார்த்து எல்லாரும் வெளில வராங்க. ஸோ இதன் மூலயமா நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, பல பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுக்கு நடுவில் என்ன ஒரு பொண்ணு கான்டாக்ட் பண்ணுறா, உஷா அந்த பொண்ணு பேர். அந்த பொண்ணோட பேட்டி வந்து நக்கீரன் பத்திரிகையில் இருக்குது, இப்போயும் இருக்குது. அந்த பொண்ணு என்ன சொல்கிறான்னா, இந்த கும்பலால் நான் பாதிக்கப்பட்டு சிங்கப்பூருக்கு நான் வந்து வீசா ஆயிருமா, சிங்கப்பூருக்கு எனக்கு வீசா எடுத்து கொடுத்தாங்க. நான் சிங்கப்பூர் போனேன். சிங்கப்பூருக்கு போகாமல் என்னை மலேசியாலே இறக்கி அங்கே என்னை ஒரு ஹோட்டலில் அடைச்சி வச்சு என்னை விபச்சாரம் பண்ண வச்சாங்க. என்னை கழுத்தில் கத்தி வச்சு மிரட்டினாங்க. என்னை ரூமில் அடைச்சி வச்சு என்னை விபச்சாரம் பண்ண வச்சாங்க இந்த கும்பல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த பொண்ணு இப்போவும் வந்து பேட்டி போலீஸ்கிட்ட இது கொடுக்கறதுக்கு வாக்குமூலம் கொடுக்க தயாராக இருக்காங்க. ஆனால் அவங்களோட பாதுகாப்பு கருதி இப்போ வரைக்கும் அந்த பொண்ணை நாங்கள் வெளியிடாமல் வச்சுருக்கோம். ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த கும்பல் இருக்காங்க இல்லையா, இந்த கும்பல் வந்து கவிதாவை மட்டும் அஃபெக்ட் பண்ணல, என்னை மட்டும் அஃபெக்ட் பண்ணலை. என் கேஸில் வந்து இவங்க தான் வந்து சாட்சி சொன்னாங்க. இவங்களும் இன்னும் 2 பேரும் வந்து சாட்சி சொன்னாங்க. அவங்களையுமே இவங்க வந்து மார்ஃபிங் பண்ணி ஃபோட்டோ போடுறாங்க. இங்கேருந்து போட்டால் மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டில் கொடுத்து இவங்களோட ஃபோட்டோவை அசிங்கமாக மார்ஃபிங் பண்ணி போட்டு அந்த வீடியோ லிங்கை கொண்டு வந்து இங்கே மாயவன் வினோத் வின்சென்ட் ராஜன் ஒருத்தன் இருக்கான். அவன் தான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அவன் தான் இங்கே இருக்க பெண்களோட வீடியோஸ் எல்லாத்தையும் மார்ஃபிங் பண்ணி கொடுக்கறது அந்த கன்சர்ன் பர்சன். ஓகே, ஓப்பனாகவே சொல்கிறான், டைரெக்டாகவே நீதிபதியே மிரட்டுறாங்க. நீ எனக்கு எத்தனை பெட்டிஷன் தான் நான் போடுறது, எத்தனை இது போடுறது, நீதிபதியே சொல்கிறான் செருப்பாலே அடிப்பேன் அப்படின்னு. அதே மாதிரி இந்த அக்யூஸ்ட் யாருமே வந்து போலீஸுக்கோ நீதிமன்றத்துக்கோ பயப்படலை. ஓப்பன் த்ரெட்டனிங் பண்ணுறாங்க. எல்லா பெண்களையும், நிறைய பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. வெளிநாட்டில் பெண்களை அடைச்சி வச்சு இங்கேருந்து வேலை வாங்கி தரேன்னு கொண்டு போய் அடைச்சி வச்சு விபச்சாரம் பண்ணுறாங்க. அதனால நான் வந்து காவல்துறைக்கு என்ன கேட்டுக்கிறேன்னா, எங்கள் எல்லாரோட கேஸில் நீங்கள் எஃப்ஐஆர் போட்டிங்க, அதுக்குண்டான நடவடிக்கையை மட்டும் நீங்கள் எடுத்தீங்க. ஆனால் இதுக்கு நடுவில் இங்கே உள்ளார என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றத, இந்த செயின் லிங்கை நீங்கள் கண்டுபிடிக்கலை. அதனால் இப்போயும் இவங்க வெயிலேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறமும் உட்காந்துக்கிட்டு எங்களை வலைதளம் மூலியமாக அஃபெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. டெய்லி த்ரெட்டன் பண்ணுறாங்க, டெய்லி எங்களை வந்து பயமுறுத்துறாங்க, டெய்லி எங்களுக்கு கொலை மிரட்டல் விடுறாங்க. அதே மாதிரி சொன்ன மாதிரியே குண்டர்களை வச்சு எங்களை வந்து கொலை பண்ணவும் முயற்சி பண்ணுறாங்க. என்னோட கோடவுன் வந்து ஈசிஆரில் இருக்குது, அதை கொள்ளையடிக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் பிளான் போட்ட அந்த வீடியோ ரெக்கார்டிங், ஆடியோ ரெக்கார்டிங் முதற்கொண்டு எனக்கு வந்திருக்குது. ஸோ இவங்க மேலே இவங்களை இன்னும் நீங்கள் வந்து காவல்துறையை விட்டு வச்சுருக்கீங்க. நாங்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு மட்டும் நீங்கள் ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க. ஆனால் அது மட்டும் பத்தாது, இவங்கள போலீஸ் கஸ்டடி எடுத்து தக்க முறையில், சரியான முறையில் விசாரித்தா
பல பெண்களோட வாழ்க்கையை பாதிக்காமல் காப்பாற்றலாம். என்னோட வழக்கில் சாட்சியாக இருக்க மும்தாஜையும் ரெட் ஐஸ் என்ற சேனலில் வச்சுருக்காரு. அவர் வந்து ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு. அவரையுமே மிரட்டுறாங்க. சாட்சிகளை மிரட்டுறது, சாட்சிகளை வந்து கலைக்கிறது, வழக்கை திசை திருப்புறது, எங்களை த்ரெட்டன் பண்ணுறது, என் பொண்ணு வெளிநாட்டில் இருக்கா அவளை மிரட்டுறது, எங்களோட பர்சனலாக எங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, எங்கள் ஃபேமிலியில் என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அதை எல்லாத்தையும் எடுத்து வெளியில் போட்டு அதையெல்லாம் வச்சு எங்களை மிரட்டுறாங்க. அதனால் இது மேலே வந்து காவல்துறை மறுபடியும் இவங்களோட பெயிலை கேன்சல் பண்ணி இவங்க மேலே தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு நான் தயவுசெய்து கேட்டுக்கிறேன். என் பேர் சித்ரா, என்னோட சேனல் பேர் மக்கள் பாருங்க. இவங்க எல்லாருமே யூடியூபர்ஸ் சார். யூடியூப்ல இருந்து தான் எல்லாருக்குமே பழக்கமானாங்க. இவங்களுடைய நோக்கமே வந்து மெயினாக எல்லாருக்கூடையும் பழகி எல்லார் வீட்டுக்குள்ளேயும் போய் அவங்களுடைய பர்சனல் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதை கையில் வச்சுக்கிட்டு சோஷியல் மீடியாவில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. எங்கன்னா எங்கே லோக்கல் சேனல் எல்லாம் வர்றதில்லை, எல்லாமே லண்டனில் தான் வருது. லண்டனில் யூகேல இருக்கிற அந்த செந்தில்குமார் ராஜா அவன் மூலியமாக தான் வெளியிடுறாங்க. எல்லா லேடிஸோட ஃபோட்டோ மார்க்கிங் பண்ணுறது, இல்லைனா வந்து அவங்கக்கிட்ட நல்லா பேசி பழகி வீடியோ வாங்கி அதை எடுத்து வெளியில் போட்டு அதை நீ வந்து XXXல போட்டுருவோம், அங்கே போட்டுருவோம், இங்கே போட்டுருவோம், நீங்கள் மானத்தாளாமல் நீங்களே வந்து இது பண்ணணும்னு சொல்லி லேடிஸையே குறி வச்சு இந்த கும்பல் பூரா தாக்குறாங்க. இந்த கும்பல் எனக்கும் என்னோட ஃபோட்டோவும் வெளிநாட்டில் போட்டிருக்கிறாங்க. அதுதான் சொல்கிறேன். என்னோட ஃபோட்டோ என்கிட்ட பழகி என்னோட பர்சனல் என்னோட இது எல்லாமே எடுத்து வெளிநாட்டில் போட்டு த்ரெட்டனிங் அங்கேருந்து எனக்கு கொடுக்குறாங்க. அங்கே போடும்போது நமக்கு மார்க்கிங் பண்ணி போடுறது. எந்த சைட்ல யூஸ் பண்ணுறாங்க? யூடியூப்ல போடுற வீடியோ அவங்களுடைய சேனல் வந்து இங்கே இருக்கிற அவங்க கூட்டாளிகள் வந்து ப்ரமோஷன் பண்ணுறாங்க. அந்த லிங்கை கொண்டு வந்து இங்கே ப்ரமோஷன் பண்ணி இங்கே இருக்கிறவங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இங்கே இருக்கிறவங்க எங்களை வந்து த்ரெட்டனிங் பண்ணுறாங்க. கொலை முயற்சியும் நடந்திருக்கு. எங்களுக்கு இந்த டீமால் இவங்க எல்லாராலையும் எங்களுக்கு கொலை முயற்சியும் நடந்திருக்கு. கேஸ் நாங்கள் எல்லாமே சட்டப்படி தான் லீகலாக வந்து கொடுத்துட்ருக்கோம். சட்டப்படி போனாலும் சாட்சிகளாக இருக்கிற நாங்கள் வந்து சாட்சி சொல்லக்கூடாது. மேலே நீங்கள் சாட்சி சொன்னீங்கன்னா இதுக்கு மேலேயும் நாங்கள் உங்களை வந்து எல்லா இடத்துலையும் அசிங்கப்படுத்துவோம். அதாவது இது எப்படின்னா இப்போ இவங்க பாதிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க இல்லையா, இவங்க கூட நல்லா பழகி இவங்களுடைய பர்சனலை வந்து எடுத்துக்கிட்டு அதை எடுத்து வெளியில் போடுறாங்க. அது வந்து ஓப்பனாகவே போடுறாங்க. அந்த பொண்ணோட எல்லாமே வந்து ஓப்பனாகவே போடுறாங்க. அவங்களும் வந்து சூசைட் அட்டம் ட்ரை பண்ணி அவங்க வந்து கேஸ் கொடுத்துருக்குறாங்க. இவங்களுடைய நோக்கமே வந்து லுலு குரூப்பில் இருந்தவங்க, இந்த டீம் ஃபுல்லாக வந்து லுலு குரூப்பில் ஃபேஸ்புக்கில் இருக்கிற லுலு குரூப் அப்படின்ற குரூப்பில் இருந்தவங்க. அந்த குரூப்லேயும் இவங்க இதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா பெண்களோட நிர்வாணப்படுத்தி அவங்கள மிரட்டுறது. இப்போ இவங்களையுமே வந்து உன்னோட பொண்ணோடதை வந்து இவங்க நிர்வாணமாக்கி போடுவேன், நீ காசு தரலன்னா, உன் வீட்டில் கேமரா வச்சுருக்கேன், நீ வந்து உன் வீட்டுக்கார் கூட இப்படி இருந்த அப்படி இருந்த அதெல்லாம் என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குது, நீ வந்து எனக்கு கேட்ட பணத்தை தரலன்னா நான் அதை எடுத்து சோஷியல் மீடியாவில் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி இந்த கும்பல் வந்து வெளி உலகத்துக்கே இந்த கும்பல் இருக்கிறது அவ்வளோவா தெரியல, மக்களுக்கு தெரியல. இந்த மாதிரி த்ரெட்டனிங் லேடிஸ்க்கு நிறைய லேடிஸ்க்கு பாதிக்கப்பட்ட எங்களுடைய ஃபோட்டோவாக இருக்கட்டும், அந்தரங்க தகவலாக இருக்கட்டும், எல்லாமே வலைதளத்தில் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து வந்துருச்சு. இப்போ அதையும் தாண்டி XXXல வேற போடுவோம்னு சொல்லி இந்த பொண்ணு போட்டுட்டாங்க. இவங்க போட்டுட்டேன், நீ போய் சாவு அப்படின்னு சொல்லிட்டு நான் சாகணும் தான் அவங்களோட எண்ணமே. நான் சாகணும், நான் சூசைட் பண்ணிட்டு சாகணும், நீ ஏன் சாகணும், இல்லைன்னா நீ கேஸை வாபஸ் வாங்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட டார்கெட். மிரட்டிகிட்டே தான் டெய்லி மிரட்டல் வந்துக்கிட்டே தான் இருக்கு. எனக்கு மிரட்டிகிட்டே தான் இருக்காங்க. சார் இந்த டீம் பார்த்தீங்கன்னா மாயவன் ஒரு யூடியூப் சேனல் சார், அப்புறம் பாஸ்கர் குமார் யூடியூப்ல இருக்காங்க, சென்னையில் இருக்காங்க சார், சென்னையில் இருக்காங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா சென்னையை சேர்ந்தவங்க. அதில் ஒரு லேடி மட்டும் அவினாஷியில் இருந்தாங்க. அவங்க இப்போ வந்து அங்கே அந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து அவங்கள அடித்து கடத்தி அவங்க வந்து இப்போ சொந்த ஊரான வடலூர் பக்கத்தில் ஆலங்குடின்ற ஒரு கிராமத்தில் போய் அடைக்கலம் புகுந்திருக்காங்க. இவங்களோட டார்கெட்டே வந்து சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுற பெண்களை மட்டும் இவங்க டார்கெட் பண்ணி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அவங்கள நல்லா பிரெயின் வாஷ் பண்ணி உள்ளார கொண்டு வந்து அவங்ககிட்ட நல்லா பழகிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறது, அவங்க கூட பழகிக்கிட்டு அவங்கள வந்து இந்த ப்ராஸ்டியூஷன் லைனில் இழுத்துறது. அதாவது அந்த வேலை வாங்கி தரேன்னு சொல்லி வெளிநாட்டுக்கு அனுப்பி இதில் அடைச்சி வச்சிடுறது. இது வந்து ஏற்கனவே வெளியில் வந்த விஷயம்தான். ஏற்கனவே வந்து உஷான்ற பெண்ணு நக்கீரன்லேயும் பிஹைண்ட் வுட்ஸ்லேயும் வந்து பேட்டி கொடுத்தாங்க. இந்த கும்பலால் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கேன், என்னை வெளிநாட்டுக்கு கடத்திட்டு போய் வேலை வாங்கி தரேன்னு கொண்டு போய் அங்கே அடைச்சி வச்சு என்னை ப்ராஸ்டியூஷன் பண்ண வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு
அந்த ஏஜென்ட்டு தைரியமாக கிருஷ்ணமாஸ் பர்ஸ்ன்ற நேமில் வந்து இன்னமும் யூடியூப்பில் தைரியமாக வந்து உலாவிக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த சேனல்லாம் பார்த்தீங்கன்னா சுசிமா யூடியூப் சேனல் அப்படின்னு போட்டிங்கனாலே இவங்களோட சேனல் வருது. இது அது மாதிரி சுசிமா க்ரைம் ஹிஸ்ட்ரின்னு போட்டிங்கன்னா இவங்களோட மொத்த க்ரைம் ஹிஸ்ட்ரியும் அந்த சேனலில் வந்துடுது. அவ்வளோ க்ரைம் சார், இவங்க தொடர்ந்து க்ரைம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் வந்து போலீஸ் என்ன பண்ணுறாங்க, நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது யூடியூப் இது கேஸெல்லாம் எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறது. ஆனால் என்ன கூட பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் வந்து மிரட்டினது, காரில் வச்சு ஆக்சிடெண்ட் பண்ணது, இதனால தான் அவங்க வந்து கேஸே எடுத்தாங்க. அது மேலே எஃப்ஐஆர் ஆச்சு. இப்போயும் வெளியில் வந்து அதே க்ரைமை தான் மறுபடியும் வந்து த்ரெட்டன் பண்ணி தான் கேஸை வாபஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. என்னோடது பாண்டிச்சேரி சார், ஆனால் நான் இருக்கிறது சென்னை. திருச்சி என்னோட மாமியார் வீடு. இப்போ இவங்களுக்கு சார், இப்போ இவங்க இங்கே தான் இருக்காங்க. இவங்க வந்து உடம்பு சார், இப்போ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கேஸ் ஆயிடுச்சு. அதனால் அந்த வீட்டில் போய் மிரட்டுறாங்க. எங்கே அந்த இடத்துல அட்ரஸ் வந்துடுது இல்லையா எஃப்ஐஆரில், அங்கே போய் மிரட்டுறது. அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, இங்கே இவங்க சிஸ்டர் இருக்காங்க கோயம்புத்தூரில், அவங்க வீட்டில் இவங்க இருக்காங்க. இப்போ இங்கே வந்ததுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு 3 நாளாக வந்து இவங்களோட வீடியோ இப்போ ரன்னிங்கில் நியூடாக ஓடிக்கிட்டே இருக்கு. டெய்லி யூடியூப் சேனலில் தமிழன் யூகேன்னு டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா வரும். அதில் போகுது XXX, அதாவது xvideo.comன்ற இதில் வந்து போட்டுட்டேன் அப்படின்னோடனே இந்த பொண்ணு வந்து எங்களெல்லாம் உதவிக்கு கூப்பிட்டதுனால நான் வந்து லீகல் ஹெல்ப்பு என்னோடய லாயரை நான் இவங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்கேன். அது மட்டும் கிடையாது, இப்போ நான் ஏன் வந்து மீடியா முன்னாடி உட்காந்து சொல்கிறேன்னா, பல பெண்கள் வெளியில் வந்து பேச முடியாத சூழ்நிலையில் பயந்துக்கிட்டு நம்மளோட மானம் போயிடும், குடும்பத்துக்கு பயந்துக்கிட்டு, சொந்தக்காரங்களுக்கு பயந்துக்கிட்டு, கல்யாணம் நடக்கணுமேன்னு பயந்துக்கிட்டு வெளியில் சொல்லாமல் உட்காந்துருக்காங்க. நாங்கள் வெளியில் வந்து நாங்கள் பேசுகிறோம். பெண்கள் எல்லாம் வெளியில் வந்து பேசுங்க, அப்போ தான் வந்து இந்த கும்பல்கிட்ட இருந்து உங்களை காப்பாற்ற முடியும். இப்போ இவங்க வந்து வெளியில் வந்து இப்போ பேச வந்துட்டாங்க. இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாளையிலேருந்து இவங்களுக்கு வந்து நாளைக்கெல்லாம் இவங்க உயிரோடு இருப்பாங்களான்றதே கேள்விக்குறி. ஏன்னா போலீஸ்கிட்ட நாங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். அந்த கம்ப்ளைண்ட்டையும் எஃப்ஐஆரையும் அந்த குற்றவாளி உட்காந்து படித்து காட்டுறான். நாங்கள் போய் கம்ப்ளைண்ட்டு ஸ்டேஷனில் கொடுக்குறோம். அந்த ஸ்டேஷனில் கொடுத்த கம்ப்ளைண்ட் காப்பியை உட்காந்து குற்றவாளியான மாயவன்றவன் வந்து என்னோட எஃப்ஐஆர் நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்டு என்னோட எஃப்ஐஆரை உட்காந்து அந்த லைவில் உட்காந்து அவனோட சேனலில் வாசித்து காட்டுறான். திருச்சி கண்டோன்மெண்ட் ஸ்டேஷன் அதை வாசித்து காட்டுறான். இவங்க தான் அதில் வந்து இது சாட்சி என்ன சொல்கிறான், நீ போய் இது சாட்சி சொல்லக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து ஓப்பனான த்ரெட்டனிங். இவங்கெல்லாம் வந்து போலீஸுக்கோ நீதிபதிக்கோ எதுக்குமே பயப்படுறதில்ல. மோசமான மிகப்பெரிய ஒரு செக்ஸ் மாஃபியா கும்பல் இங்கே இருக்குது. அதை போலீஸ் கண்டுபிடிச்சி நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றது தான் என்னோட வேண்டுகோள். நான் ஃபர்தராக சார் இப்போ நான் சொன்னனால உடனே அங்கே போய் நிற்பாங்க சார். அதனால் நான் இப்போ என்ன செய்ய போகிறேன் அப்படின்றத நான் சொல்ல முடியாது. லீகலாக நாங்கள் மக்களுக்கு வந்து வெளிக்கொண்டு வர்றது வந்து எங்களோட இது, உங்கள் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை, யார் உயிருக்குமே பாதுகாப்பு இல்லை. எங்களுக்கு உயிருக்கு இப்போ இன்னைக்கு முடிச்சு நாங்கள் வெளில போகிறோம், நாளைக்கு நாங்கள் இருப்போமான்னு தெரியாது. எங்களுக்கு அவ்வளோ கொலை மிரட்டல்கள் வருது, அவ்வளோ த்ரெட்டனிங் வருது, அவ்வளோ ஃபோன் கால்ஸ் வருது. வீட்டாண்டே வராங்க, வீட்டுக்கே வராங்க, வீட்டிலே இருக்க முடியாது. சொல்ல போனால் பாதுகாப்பே இல்லை எங்களுக்கு. இங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க சார், சைபர் கிரைம் ஆன்லைனில். ரவுடி பேபி சூர்யா, சிக்கந்தரை தொட்டுப்பார், சுமியை தொட்டுப்பார், உன்னை நான் தூக்குவேன் அப்படின்னு அவள் உட்காந்து மிரட்டல் விடுறா. உன்னை கற்பழிச்சு ரோட்டில் தூக்கி போடுவோம், உன்னை 10 பேரை விட்டு என் பசங்களை விட்டேன்னா 10 பேர் வந்து உன்னை கற்பழிப்பானுங்க, அப்போ உன் வயிறு மெம்பர்ஸ் ஆயிரும்னு சொல்லி என்னை மிரட்டுறான். என்னோட ட்ரஸ்ட்டில் உள்ள குழந்தைங்களை வந்து தலையை மட்டும் வச்சுட்டு உடம்பை வந்து வேறு ஒரு நிர்வாணமான உடம்போடு சேர்த்து வச்சு 14-15 வயசு குழந்தைங்களை பான் வெப்சைட்டில் போட்டு இவங்கெல்லாம் வந்து விபச்சாரம் பண்ணுறாங்க. இந்த குழந்தைங்களை வச்சு மக்கள் பார்வை வந்து விபச்சாரம் பண்ணுறா, இவ வந்து ஒரு விபச்சாரின்னும் லெஸ்பியன்னும் என் மேலே வந்து பான் வெப்சைட்டில் என் ஃபோட்டோவும் போட்டாங்க, என் டாட்டரோட ஃபோட்டோவும் போட்டாங்க. நாங்கள் தான் பண்ணோம், உன்னால் என்ன பண்ண முடியும்னு கேட்குறாங்க. சுமி வந்து சிக்கந்தரோட மனைவி அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. சிக்கந்தருக்கு சூர்யா எப்படியோ அதே மாதிரி சுமியும் இன்னொரு கேர்ள் ஃப்ரெண்டு, 2 கேர்ள் ஃப்ரெண்ட் அவனுக்கு. அவங்க சுமின்றவங்க வந்து
மனைவி கிடையாது. அதோட ஆதாரம் என்கிட்ட, அவங்க ஆதார் கார்டே என்கிட்ட தான் இருக்குது. நான் இப்போ உங்கள் எல்லார்கிட்டையும் கேட்குறேன், என்னோடய குழந்தைங்களோட ஃபோட்டோ, என்னோடய ஃபோட்டோ, என்னோட பொண்ணோட ஃபோட்டோ, இவங்க எல்லாத்தையும் பான் வெப்சைட்டில் போட்டு இவங்க வந்து எங்களை மானபங்கப்படுத்துகிறாங்க. இதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டியது சைபர் கிரைமா இல்லை லா அண்ட் ஆர்டரா? நீங்கள் சொல்லுங்கள். என் எதிர்க்கே சிக்கந்தருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உன் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, நீ தப்பிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி தகவல் கொடுக்குறாங்க. நான் வெளியில் வந்த உடனே சம்மந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு கால் பண்ணி சொல்லி அவங்களோட சேனல் வழியாக என்னைய கொலை மிரட்டல் விடுறாங்க. இந்த காசிமேட்லேருந்து ஒரு ரவுடியை வச்சு என்னை வந்து சுட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு துப்பாக்கியை காட்டி மிரட்டுறாங்க. ஆக்ஷன் எடுக்க மாட்டுறாங்க. எனக்கு வந்து நடவடிக்கை வேணும். இல்லைன்னா நான் மக்களை திரட்டி மக்கள் முன்னாடி என்னோட குறைகளை சொல்லி போராட்டம் நடத்துவேன். சாகும் வரை உண்ணாவிரதம் இருப்பேன். நான் மக்கள் பார்வை எஜுகேஷனல் அண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்லேருந்து வரேன். ஐ எம் அ பிஸ்னஸ் விமன் அண்ட் சோஷியல் ஆக்டிவிஸ்ட். நான் வந்து ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்கேன். அந்த ட்ரஸ்ட்டில் உள்ள குழந்தைகள், பெண்களுக்கு வந்து எஜுகேஷன் வைஸ் அவங்களோட வாழ்வாதாரம் இதுக்கெல்லாம் நான் வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்படி ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என்னை சூர்யாவோட மனைவி, சிக்கந்தரோட மனைவின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க காண்டாக்ட் பண்ணாங்க. அவங்க வந்து வேறு ஒருத்தரோட ரெஃபரன்ஸில் எங்கள்கிட்ட யூடியூப் சேனல் வழியானா என்னை காண்டாக்ட் பண்ணாங்க. நான் அதில் வந்து என்கிட்ட உதவி கேட்டதுனால நான் சூர்யா வந்து என்னோடய கணவரை எடுத்துக்கிட்டாரு, என்னை வந்து வாழ விட மாட்டேன்றாங்க, சிக்கந்தர் தான் என்னோட மனைவி, அதனால் நான் 2 குழந்தைய வச்சுட்டு கஷ்டப்படுறேன், எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி என்கிட்ட வந்து உதவி கேட்டாங்க. நானும் ட்ரஸ்ட்டிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பணம் 1,74,000 ரூபாய் நான் அவங்களுக்கு பணம் கொடுத்தேன். கடந்த செப்டம்பர் மாதம் சூர்யா வந்து என்கிட்ட பிரச்சனை பண்ணதுனால அவங்க மேலே லீகல் ஆக்ஷன் எடுத்து அவங்க வந்து மதுரையில் கைது செய்யப்பட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க மேலே எனக்கு சந்தேகம் வந்தது. சிக்கந்தரோட மனைவின்றவங்க மேலே சந்தேகம் வந்து உன்னோட ஆதார் கார்டை கொடு அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்க அந்த ஆதார் கார்டை கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களோட கணவர் பெயர்ன்ற இடத்துல சிக்கந்தர்ன்ற பெயர் இல்லை, ஆனந்தன் அப்படின்ற பெயர் இருந்தது. அதனால் நான் அவங்கள கூப்பிட்டு இந்த மாதிரி எதுக்கு சிக்கந்தரோட மனைவின்னு சொல்லி என்னை ஆள் மாறாட்டம் பண்ணி என்கிட்ட எதுக்கு இவ்வளோ பணம் வாங்குனீங்க, அதனால் உங்கள் மேலே சட்ட நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட சேனலான மக்கள் பார்வை எஜுகேஷனல் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் என்ற சேனலில் அவங்கள பற்றி ஒரு எச்சரிக்கை பதிவு நான் கொடுத்துருந்தேன். அந்த பதிவை பார்த்து ஆத்திரம் அடைஞ்ச சிக்கந்தர், சூர்யா, சுமி மற்றும் அவங்களோட கூட்டாளிகளான சிலர் வந்து என்னை வந்து கொலை மிரட்டல் கொடுத்தாங்க. நான் வந்து அது விஷயமாக நான் வந்து திருமங்கலம் காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க மேலே நடவடிக்கை எடுத்ததில் அதில் வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாங்க. எஃப்ஐஆர் நம்பர் வந்து எஃப்ஐஆர் கொடுத்துருக்கேன். ஸோ எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாங்க. அதில் அந்த சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் இப்பொழுது தேடப்படும் குற்றவாளிகளான மாயவன் என்கிற வினோத் வின்சென்ட் ராஜ், சிலர் தமிழ்மணி, அவங்களாம் தேடப்படும் குற்றவாளிகளாக தலைமறைவாக இருக்காங்க. இதுக்கு நடுவில் என்னை வந்து அந்த கேஸை வாபஸ் வாங்க சொல்லி மிரட்டி என்னோட ட்ரஸ்ட்டில் உள்ள குழந்தைங்களை வந்து தலையை மட்டும் வச்சுட்டு உடம்பை வந்து வேறு ஒரு நிர்வாணமான உடம்போடு சேர்த்து வச்சு 14-15 வயசு குழந்தைங்களை பான் வெப்சைட்டில் போட்டு இவங்கெல்லாம் வந்து விபச்சாரம் பண்ணுறாங்க. இந்த குழந்தைங்களை வச்சு மக்கள் பார்வை வந்து விபச்சாரம் பண்ணுறார், இவ வந்து ஒரு விபச்சாரின்னும் லெஸ்பியன்னும் என் மேலே வந்து பான் வெப்சைட்டில் என் ஃபோட்டோவும் போட்டாங்க, என் டாட்டரோட ஃபோட்டோவும் போட்டாங்க. இதை எதிர்த்து பெண்கள் குரல் கொடுக்க வந்தாங்கன்னா யாரெல்லாம் வந்து எதிர்த்து குரல் கொடுக்க வராங்களோ அவங்களோட ஃபோட்டோ எல்லாத்தையும் எடுத்து அவங்களோட பர்சனல் டீட்டெயிலாம் எடுத்து போட்டு அவங்களோட சேனல் மூலியமாக எங்களை வந்து மிரட்டினாங்க. அதனால் நான் கடலூரில் எஸ்பி ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் சைபர் கிரைமில். அந்த கம்ப்ளைண்ட்டில் வந்து நடவடிக்கை இல்லை. நான் வந்து கேட்டேன், இது பான் வெப்சைட்டில் போட்டிருக்காங்கன்னு இந்த கேஸை நாங்கள் எடுக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. நான் டிஜிபி கிட்டே போய் டிஜிபி ஐயா கிட்ட இந்த மாதிரி குழந்தைங்களை வச்சு இவங்க வந்து மிரட்டுறாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஐயா வந்து எஸ்பி கிட்ட ஃபார்வர்ட் பண்ணாங்க. எஸ்பி ஐயா கூப்பிட்டு என்னை வந்து விசாரித்து அது மேலே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாங்க. ஆனால் அவர் வந்து எஸ்பி ஐயா வந்து ஏடிஎஸ்பி கிட்ட அனுப்புனப்ப அவர் வந்து பான் வெப்சைட்டில் போட்டதுக்கு நாங்கள் நடவடிக்கை எடுக்க முடியாது, பணம் வாங்கி ஏமாத்தினதுக்கு மட்டும் வேணால் நாங்கள் வந்து சைபர் கிரைம் நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பணம் வாங்கினதுக்கு மட்டும் அவங்க எஃப்ஐஆர் போட்டாங்க. நான் இப்போ உங்கள் எல்லார்கிட்டையும் கேட்குறேன், என்னோட குழந்தைங்களோட ஃபோட்டோ, என்னோடய ஃபோட்டோ, என்னோட பொண்ணோட ஃபோட்டோ, இவங்க எல்லாத்தையும் பான் வெப்சைட்டில் போட்டு
இவங்க வந்து எங்களை மானபங்கப்படுத்துகிறாங்க. இதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டியது சைபர் கிரைமா இல்லை லா அண்ட் ஆர்டரா? நீங்கள் சொல்லுங்கள். சைபர் கிரைம் தான் நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் நடவடிக்கை எடுக்கலை. என்னை வந்து கம்ப்ளைண்ட்டை மாற்றி எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி என்னை மிரட்டி கம்ப்ளைண்ட்டை பணம் கொடுத்ததுக்கு மட்டும் ஆக்ஷன் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி என் எதிர்க்கே சிக்கந்தருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உன் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, நீ தப்பிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி தகவல் கொடுக்குறாங்க. நான் வெளியில் வந்த உடனே சம்மந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு கால் பண்ணி சொல்லி அவங்களோட சேனல் வழியாக என்னை கொலை மிரட்டல் விடுறாங்க. இந்த காசிமேட்லேருந்து ஒரு ரவுடியை வச்சு என்னை வந்து சுட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு துப்பாக்கியை காட்டி மிரட்டுறாங்க. இது எல்லாத்தையுமே நான் வந்து கமிஷனர் ஐயா கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேங்க. அது மேலே நடவடிக்கை எடுக்க சொல்லி கேட்டிருக்கேன். இவங்களை உடனடியாக அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஐஜி ஐயா கிட்ட போய் கேட்டேன். அவரும் ஐஜி ஐயாவும் அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி உத்தரவிட்டாங்க. ஆனால் அதில் உள்ள இன்ஸ்பெக்டரும் ஏடிஎஸ்பியும் குற்றவாளிகளுக்கு துணை போய்கிட்டு அந்த சம்மந்தப்பட்ட குற்றவாளிகளை காப்பாற்றுறதுக்காக வேண்டியே என் மேலே வந்து மிரட்டி என்னைய வந்து அனுப்புகிறாங்க. ஆக்ஷன் எடுக்க மாட்டுறாங்க. எனக்கு வந்து நடவடிக்கை வேணும். இல்லைன்னா நான் மக்களை திரட்டி மக்கள் முன்னாடி என்னோட குறைகளை சொல்லி போராட்டம் நடத்துவேன். சாகும் வரை உண்ணாவிரதம் இருப்பேன். வணக்கம். நன்றி. ரவுடி பேபி சூர்யாவுக்கு சிக்கந்தர் ரெண்டாவது கணவர்னு எல்லாருக்குமே தெரியும். ஏன் உங்களுக்கு தெரியாதாது? ரவுடி பேபி சூர்யாவில் வந்து பணம் கேட்டது அவரோட மனைவின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்தாங்க, சுமின்றவங்க. அவங்க அவரோட மனைவியே இல்லையாம்மா. ஆனால் என்கிட்ட வந்து சொன்னது மனைவின்னு சொல்லி பணம் வாங்கினாங்க. அதை சிக்கந்தரும் என்ன சொல்கிறான்னா, இவங்க என்னோட மனைவி தான் சொல்லி பணம் வந்து வாங்க இவனை ஏன் இந்த மாதிரி போய் சொல்லி பணம் வாங்கினீங்க அப்படின்னு கேட்டால் அவன் உட்காந்துட்டு என்னை கொலை மிரட்டல் விடுறான். சிக்கந்தர். ரவுடி பேபி சூர்யா சிக்கந்தரை தொட்டுப்பார், சுமியை தொட்டுப்பார், உன்னை நான் தூக்குவேன் அப்படின்னு அவ உட்காந்து மிரட்டல் விடுறா. உன்னை கற்பழிச்சு ரோட்டில் தூக்கி போடுவோம், உன்னை 10 பேரை விட்டு என் பசங்களை விட்டான்னா 10 பேர் வந்து உன்னை கற்பழிப்பானுங்க, அப்போ உன் வயிறு மெம்பர்ஸ் ஆயிரும்னு சொல்லி என்னை மிரட்டுறான். அந்த உங்களுக்கு நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன். வீடியோ இல்லை, அந்த வாட்ஸ்அப்பில் வந்து அவங்களோட கூட்டாளிகள் மிரட்டினதுக்கு அந்த துப்பாக்கியை லோட் பண்ணி ரைஃபிளோட காமிச்சதுக்கு உண்டான ஆதாரம் இருக்கு. எல்லாமே இருக்கு. கடலூர் என்டி ஸ்டேஷனில், கடலூர் சைபர் கிரைமில். அந்த நேரத்தில் நான் அங்கே தான் இருந்தேன். அதனால் அந்த ஜூரி செக்ஷனில் தான் கொடுக்கணும். ஏன்னா அங்கே ட்ரஸ்ட் இருக்குது, குழந்தைங்களுக்காக ஹோம் கட்டிக்கிட்டு இருக்கோம். அது என்னோட சொந்த இடம். அதில் ஹோம் கட்டிக்கிட்டு இருக்கேன். அந்த இடத்துல நான் இருந்ததுனால உடனடியாக பக்கத்தில் இருந்த இதுக்கு போய் கொடுத்தேன். நபர்கள் இருக்காங்க கல்விக்காக, எவ்வளோ நபர்கள் வந்து கல்விக்காக உதவி கேட்க வேண்டிய இருக்காங்க. நீங்கள் எப்படி சுமி இந்த மாதிரி பிரபலமானவங்க கூட கொடுக்குறீங்க? எனக்கு அவங்க தெரியாது. சுமின்றவங்க சிக்கந்தரோட மனைவினே தெரியாது. அதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க நான் சிக்கந்தரோட ஹஸ்பண்டு, சிக்கந்தர் தான் என் ஹஸ்பண்டுன்னு அதுக்கப்புறம் தான் எனக்கு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் யார் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறீங்க? ரவுடி பேபி சூர்யா மேலேயா இல்லை? அதாவது சுமி என்கிட்ட ஆள் மாறாட்டம் பண்ணி பணம் ஏமாற்றி வாங்கினதுக்கு சிக்கந்தரும் ரவுடி பேபி சூர்யாவும் என்னை கொலை மிரட்டல் விடுறது மட்டும் இல்லாமல் என்னோட ட்ரஸ்ட்டில் இருந்த குழந்தைங்களை வந்து மார்ஃபிங் பண்ணி பான் வெப்சைட்டில் போட்டது இந்த சிக்கந்தரும் சூர்யாவும் சுமியும் சேர்ந்து கூட்டாளிகளை ஆளை வச்சு போட்டிருக்காங்க. நாங்கள் தான் பண்ணோம், உன்னால் என்ன பண்ண முடியும்னு கேட்குறாங்க. லாஸ்ட் டைம் ஒரு வீடியோ சூர்யா நீங்கள் பிரச்சனை பண்ணி ஏற்கனவே நிறைய இடத்துல நீங்கள் வந்து என்ன பேட்டி கொடுத்துருங்க. உங்களுடைய ஆபாச வீடியோ என்கிட்ட இருக்குன்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று போட்டு நாங்கள் பார்த்தீங்களா? ஆமாம். அதுக்கு என்ன சொல்ல வரீங்க நீங்கள்? அப்போ போடுறாங்க, மார்ஃபிங் பண்ணி போடுறாங்க. அதை தான் வந்து என் இது கிடையாது. தலையை மட்டும் என் இதை வச்சுருக்காங்க. உடம்பெல்லாம் வந்து வேற ஒரு உருவத்தை கொண்டு வந்து ஆடுற மாதிரி, டான்ஸ் ஆடுற மாதிரி பண்ணிவிட்டு இதுதான் மக்கள் பார்வை அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் மக்கள் பார்வை, இவங்க தான் வந்து ஆபாசமாக ஆடுறாங்கன்னு ஏற்கனவே மிரட்டினாங்க. மிரட்டினதுக்கு மதுரை சைபர் கிரைம் தூக்கி நடவடிக்கை எடுத்து அவங்க ஜெயிலுக்கும் போயிட்டு வந்தாங்க. ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமும் இந்த மாதிரி மார்ஃபிங் பண்ணி உண்மையாலுமே சொன்ன மாதிரியே அவங்க போட்டுட்டாங்க. சுமிக்கு வந்து நீங்கள் பணம் கொடுத்தீங்க, நீங்கள் வீடியோ போடுறீங்க. சுமிக்கு ஏன் வந்து சிக்கந்தரும் சூர்யாவும் சப்போர்ட் பண்ணுறாங்க? சுமி வந்து சிக்கந்தரோட மனைவி அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. சிக்கந்தருக்கு சூர்யா எப்படியோ அதே மாதிரி சுமியும் இன்னொரு கேர்ள் ஃப்ரெண்ட், 2 கேர்ள் ஃப்ரெண்ட் அவனுக்கு. அவங்க சுமின்றவங்க வந்து மனைவி கிடையாது. அதோட ஆதாரம் என்கிட்ட, அவங்க ஆதார் கார்டே என்கிட்ட தான் இருக்குது.
எவ்வளோ பணம் இருக்குது அது கொடுத்தீங்க? 1,74,000 கொடுத்துருக்கேன். அவங்க 2 சின்ன குழந்தைங்க இருக்குது, படிக்கணும், படிப்பு ஸ்கூல் ஃபீஸ் அப்படின்னு சொல்லி வாங்கினாங்க. அதுதான் ஆதார் கார்டு அவங்க ஃபஸ்ட்டு பணம் வந்து நான் அனுப்பிட்டேன். அதுக்கப்புறம் ஆதார் கார்டு வாங்கி பார்க்கும்போது தான் ஆள் மாறாட்டம் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சு தான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே இந்த மாதிரி வந்து என்ன முன்னாடி மதுரையில் வந்து உன்னோட ஆபாச வீடியோவை வெளியிட்டுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டினாங்க. இப்போ வெளியிட்டு மார்ஃபிங் பண்ணி வெளியிட்டு குழந்தைங்களையும் சேர்த்து வெளியிடுறாங்க. என்னங்க சுமியவா என்னோட ட்ரஸ்ட்டில் சாதாரண ஒரு ஆளாக வந்து என்கிட்ட உதவி கேட்டாங்க. அப்படி தான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க நான் சிக்கந்தரோட மனைவி அப்படின்னு. ஆனால் அவங்களும் மனைவி கிடையாது, அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட். மக்களுக்கு வணக்கம். நான் சித்ரா, மக்கள் பார்வை எஜுகேஷ்னல் அண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் வச்சுருக்கேன். மக்கள் பார்வை என்ற பேரில் யூடியூப் சேனலும் நடத்திக்கிட்டு இருக்கேன். நான் வளர்ந்து வரும் சமூக ஆர்வலர். சமூக சீர்கேட்டுக்கு எதிராக குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த நிலைமையில் என்னோடய சேனலில் வந்து 2023 அந்த இயர் ஃபுல்லாக என்னோடய சேனலில் வந்த இன்கம்மை வந்து யாரோ ஹேக் பண்ணியிருந்தாங்க. அது விஷயமாக நான் வந்து ஒரு அட்மினை ஃபிக்ஸ் பண்ணி அது எங்கே போயிருக்கு, அந்த பணம் 2.5 லட்ச ரூபாய் காணும், அது எங்கே போயிருக்கு அப்படின்னு நான் தேடினப்போ திவ்யா கள்ளச்சி அப்படின்ற ஒரு இமெயில் ஐடிக்கு போயிருந்தது. அந்த இமெயில் ஐடியை நான் வந்து செக் பண்ணப்போ திவ்யா கள்ளச்சி அப்படின்ற ஒரு யூடியூபரோட பேரில் அந்த மணி வந்து 2.5 லட்ச ரூபாய் அவங்களுக்கு போயிருந்தது. என்னோடய அக்கௌண்ட்லேருந்து ஹேக் செய்யப்பட்டிருந்தது. இது விஷயமாக நான் அந்த பர்சனை பற்றி ஆராய்ஞ்சப்போ அது சமூக சீர்கேடான விஷயங்கள், பல விஷயங்களை வந்து வலைதளத்தில், யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில் பதிவு பண்ணிக்கிட்டு இருந்ததை நான் கவனித்தேன். இது விஷயமாக நேரில் போய் பார்க்கலாம், பேசலாம் அந்த லேடிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் விருதுநகர் மாவட்டத்தில் அந்த லேடி தங்கியிருந்ததுனால அவங்களோட நேரடியாக அவங்க வீட்டுக்கு போனேன். நான் போயிருந்தப்போ கார்த்திக் என்ற யூடியூபர் அங்கே இருந்தாங்க, திவ்யா கள்ளச்சி அண்ட் இன்னும் சில குழந்தைகள் அங்கே இருந்தாங்க. பட் நான் அந்த குழந்தைங்கள போன உடனே பார்க்கல. நான் போன உடனே இந்த பணத்தை பற்றி கேட்டேன். ஏன் தவறான சமூக சீர்கேடான விஷயங்களை எதுக்கு பதிவிடுற அப்படின்னு சொல்லி கேட்டேன். இது வந்து ஒரு வாக்குவாதத்தில் ஒரு பிரச்சனையில் தான் முடிஞ்சுது. ஆனால் சரியான பதில் எனக்கு கிடைக்கல. நான் கேட்டது எல்லாத்துக்குமே அந்த பொண்ணு நான் ஆமாம் அப்படி தான் பண்ணுவேன், உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணு போ அப்படின்னு சொல்லிச்சு. ஸோ அந்த இடத்த விட்டு நான் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி வெளியில் வந்தப்போ அந்த இடத்துல இருந்து ஒரு 2-3 குழந்தைங்க வீட்டை விட்டு திப்பு திப்புன்னு வெளியில் ஓடி வந்தாங்க. ஓடி வந்தப்போ என்னப்பா அப்படின்னு கேட்டேன். அப்போ அந்த குழந்தைங்க சொன்னது, எங்களை இந்த வீட்டில் அடைச்சி வச்சு இந்த லேடி வந்து எங்களை செக்ஸுவல் டார்ச்சர் அப்படி பண்ணுறாங்க, எங்களை வந்து தப்பான விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க, எங்களை ரீசண்டாக ஒரு கொலை பண்ண சொல்லி எங்களை வந்து இவங்க தூண்டினாங்க, பணம் கொடுத்தாங்க, எங்களை செய்ய சொன்னாங்க. அந்த கொலை செய்யப்பட்ட சொன்ன நபர் யார் அப்படின்னா திவ்யா கள்ளச்சி. கொலை செய்ய தூண்டின நபர், அதாவது யாரை கொலை பண்ண சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் மணி அப்படின்ற ஒரு யூடியூபரை. நாங்கள் அந்த பர்சனை கொலை செய்ய பயந்துக்கிட்டு அவங்கள வந்து இங்கேருந்து தப்பிக்க வச்சு அனுப்பி வச்சிட்டோம். ஆனால் எங்களை வந்து இவங்க வந்து பல பெரிய பெரிய பணக்காரவங்களுக்கு அனுப்பி எங்களை வந்து தப்பான விஷயத்துக்கு இவங்க யூஸ் பண்ணுறாங்க. என்ன விஷயம் அப்படின்னு நான் கேட்டப்போ அதை விவரமாக என்னால் சொல்ல முடியல. பெரிய பெரிய பணக்காரவங்களுக்கு கே செக்ஸ் பண்ணுறதுக்கு எங்களை அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் எங்களை வச்சு வீடியோ எடுத்து அதை காமிச்சு மிரட்டி சிக்கா சூர்யா என்ற நபரும் திவ்யா கள்ளச்சி என்ற நபரும் இவங்கெல்லாம் வந்து செக்ஸ் குரூப் வச்சுருக்காங்க. அவங்களோட ஃபோனில் வந்து குரூப் வச்சுருக்காங்க. எங்களோட ஃபோட்டோ வந்து நிறைய பேருக்கு அனுப்பி எங்களில் யார் செலக்ட் பண்ணுறாங்களோ அவங்க வீட்டுக்கு அனுப்பி அவங்க கூட பண்ண வச்சு அதை வீடியோ எடுத்து அதுக்கப்புறம் அதை வச்சு மிரட்டி இவங்ககிட்டலாம் பணம் வாங்குறாங்க அப்படின்றத அந்த குழந்தை சொன்னிச்சு. உடனே நான் அங்கே இருந்த கார்த்திக்ன்ற நபரை கூப்பிட்டு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டப்போ நாங்களும் அந்த மறுபடியும் நான் வீட்டுக்கு போய் அந்த லேடிக்கிட்ட என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் ரஃப்பாக தான் பேசினேன். பேசி சண்டை போட்டு அவளோட ஃபோனை பிடுங்கி பார்த்தப்போ
அப்போ தான் எனக்கு நிறைய அதிர்ச்சி காத்திருந்தது. அவளோட ஃபோனில் நிறைய குழந்தைகளோட வேறு யாரோ பல நபர்கள் செக்ஸ் பண்ண, அதாவது கே செக்ஸ் பண்ண வீடியோஸை, குழந்தைகள் செக்ஸ் பண்ண வீடியோவாக எடுத்து அவளோட ஃபோனில் வச்சுருந்தா. அது மட்டும் இல்லாமல் நான் கண்ணால் பார்த்தது திருச்சி சாதனாவோட வீடியோ, ரவுடி பேபி சூர்யாவோட வீடியோ, அது மட்டும் இல்லாமல் நிஷா அப்படின்ற ஒருத்தவங்களோட வீடியோ, செல்வராணி ஏதோ எனக்கு நேம் சரியாக ஞாபகம் இல்லை, அவங்களோட வீடியோ, அது மட்டும் இல்லாமல் உதயா சுமதி அப்படின்ற ஒரு லேடிக்கு, ஒரு யூடியூபரோட லேடிக்கு வந்து பணம் ரேட்டு பேசின ஆடியோ, அது மட்டும் இல்லாமல் இந்த நாக்கை வெட்டிட்டு பிங்கி பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இப்போ ரீசெண்டாக உள்ளார போயிட்டு நாக்கில் வந்து பச்சை குத்திட்டு உள்ளார போயிட்டு வந்திருப்பார். எனக்கு அவங்க பேர்லாம் எனக்கு தெரியாது. அந்த பர்சனோட இவங்க பேசின ஆடியோ மொத்தமும் கிட்டத்தட்ட ஒரு 200 ஆடியோவுக்கு மேலே அந்த லேடியோட ஃபோனில் இருந்தது. அதை பார்த்து எனக்கு அதிர்ச்சியாகி அப்போ கூட இருந்த அந்த பர்சனுக்கு உடனடியாக போய் போலீஸில் காவல்துறையில் கம்ப்ளைண்ட் பண்ணு அப்படின்னு சொன்னேன். அந்த திவ்யா கள்ளச்சிக்கும் நான் எவ்வளவோ அட்வைஸ் பண்ணி பார்த்தேன். அதுக்கு அந்த பொம்பளை சொல்கிறது, அவனுங்க தான் இந்த சின்ன பசங்களை வச்சு நீ இப்படி பண்ணுறியன்னு கேட்டதுக்கு, அவனுங்க தான் எல்லாத்தையும் செக்ஸ் படம்லாம் பார்த்து விவரமாக இருக்கானுங்க, அதனால் அவனுங்களை வச்சு தான் நான் பண்ணுவேன், இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு. அவளும் திவ்யா கள்ளச்சியும் அந்த குழந்தைங்கள செக்ஸுவலாக அடித்து கையில் காலில் ரத்தம் வர வச்சு அதை வந்து ஒரு க்ரூயலான ஒரு, அது என்னால் இங்கே விவரமாக சொல்ல முடியல, கொடூரமாக அந்த குழந்தைங்களை கொடுமைப்படுத்தி பண்ணி அதை வீடியோ எடுத்து ரசிக்கிற ஒரு கேரக்டராக இருந்தாங்க. அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் என் கண்ணால் பார்த்தேன். அதுக்கப்புறம் விருதுநகர் மாவட்டத்தில் போய் எஸ்பியை பார்த்து, இந்த மாதிரியெல்லாம் நடக்குது சார், நான் ஒரு ட்ரஸ்ட்லேருந்து வரேன், இவங்க மேலே நடவடிக்கை எடுங்க, என்ன நடக்குதுன்றதை நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு இதன் மேலே நடவடிக்கை எடுக்கணும் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பி கிட்ட நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். நான் கொடுக்கல, சம்மந்தப்பட்ட பாதிக்கப்பட்டவங்க கொடுத்தாங்க. அதன் பேரில் வழக்கு பதிவு செய்து விருதுநகர் மாவட்டத்தில் இப்போ வழக்கு போய்கிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் இந்த விஷயத்தில் முழுக்க ஒரு தன்னார்வலராக நான் வந்து இதில் இன்வால்வ் ஆகியிருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தீபா அப்படின்ற ஒரு லேடி என்னை வந்து கொலை மிரட்டல் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இது என்ன புதுசாக ஒரு லேடி வந்து நம்மளை மிரட்டுறாங்களே, அவங்களோட பின்புலம் என்ன அப்படின்னு நான் ஆராய்ச்சி பார்த்ததில் அந்த லேடியும் அந்த லேடியோட வீடியோவும் அதில் இருந்தது. அந்த லேடியும் இந்த செக்ஸ் இந்த சைல்டு டிராஃபிக்கிங்கில் வந்து இன்வால்வ் ஆகியிருக்காங்க அப்படின்றது எனக்கு சந்தேகமாக இருக்குது. இதை வந்து காவல்துறை இன்வால்வ் ஆகி இதை வந்து விசாரிக்கணும். இதில் என்ன ஒரு இதுன்னா, நான் இந்த விஷயத்தில் ஈடுபட்டு சட்ட நடவடிக்கை எடுக்க ஆரம்பித்ததுலேருந்து ரவுடி பேபி சூர்யாவும் சிக்கந்தரும் என்னை பயங்கரமாக மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க, எனக்கு கொலை மிரட்டல் கொடுக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த குழந்தைங்களை வந்து நீ மார்ஃபிங்னு சொல்லு, இந்த வீடியோவை வந்து அந்த வீடியோ வெளிவந்ததுன்னா அதை மார்ஃபிங்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகிட்ட பேசினேன். அந்த ஆடியோ ரெக்கார்டிங்கும் எனக்கு அந்த குழந்தை சம்பந்தமானவங்க எனக்கு அனுப்பி விட்டாங்க. அந்த ஆடியோவை நான் உங்கள் எல்லாருக்கும் ப்ளே பண்ணி காட்டுறேன். இந்த குழந்தைங்க எனக்கு இப்போ டவுட் என்னென்னா, இந்த சம்மந்தப்பட்ட நபர்கள் எல்லாருமே ஏன் வந்து ஒன்று திரண்டு திடீர்னு என்னை மிரட்ட ஆரம்பிக்கணும், இவங்க எல்லாருக்கும் இதில் சம்மந்தம் இருக்குது அப்படின்றத நான் உறுதியாக நம்புகிறேன். காவல்துறை மெயினாக நான் கேட்டுக்கிறது, இந்த தீபா அப்படின்றவங்களும் அவங்க ஹஸ்பண்டும், அவர் சொன்னார், அவங்க ஹஸ்பண்ட் சொன்னாங்களாம், என்னை போய் வெட்டிட்டு அவளை போய் வெட்டிட்டு வா, நான் ஒரு 20 மணி நேரத்தில் உன்னை பெயில் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு எனக்கும் அந்த தீபான்றவங்களுக்கும் எனக்கு முன்ன பின்ன பழக்கம் கிடையாது. அப்படி இருக்கும்போது ஏன் என்னை அப்படி சொல்லணும்? அப்போ இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பின்புலம் இருக்குது அப்படின்னு ஆராய்ச்சி பார்த்தப்போ இந்த தீபான்ற லேடி என்னோட சைல்டு ட்ரஸ்ட்டோட நேமை பயன்படுத்தி இன்னொருத்தவங்ககிட்ட 2.5 லட்ச ரூபா பணம் வாங்கின விஷயம் எனக்கு தெரிஞ்சு நான் அதிர்ச்சியானேன். அந்த சம்மந்தப்பட்ட ஆளுக்கு அந்த பர்சனை கூப்பிட்டு கேட்டப்ப இவங்க இதை தான் பண்ணுறாங்க, குழந்தைங்களை வச்சு தான் இவங்க வந்து எங்கள்கிட்ட கேட்டு வாங்கினாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ தொடர்ச்சியாக இது விஷயமா நான் திவ்யா கள்ளச்சிக்கிட்ட கேட்டப்போ என்னோட பணத்தை வைரஸ் அனுப்பி, அதாவது இந்த லேடி வைரஸை அனுப்பி ஒவ்வொருத்தவங்களோட ஃபோன்லேயும்
ஹேக்கிங் பண்ணி அந்த ஹேக்கிங் மூலயமா நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுத்துருக்கிறது தெரிய வந்தது. அதே மாதிரி தான் என்னோடய அக்கௌண்ட்லேயும் எடுத்திருக்காங்க. அதுக்குண்டான ஆதாரத்தை நான் வந்து இப்போ வெளியிட தயாராக இருக்கேன். இது மட்டும் கிடையாது, இந்த தீபான்ற லேடி வந்து எனக்கு வந்து ரோஹித் அப்படின்ற டிசியை தெரியும். அவரை வச்சு நீ இதில் ஏதாவது பேசுனேன்னா அந்த ரோஹித்ன்ற டிசியை தெரியும், இன்னும் 2-3 டிசியெல்லாம் எனக்கு தெரியும், அவங்கள வச்சு உன் மேலே கஞ்சா கேஸ் போட்டு உன்னை உள்ளார தள்ளுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. ஏன்னா அவங்க நார்கோட்டிக்கில் இருக்காங்களாம். அந்த மாதிரி வந்து மிரட்டல் அதிகமாகுது, கொலை முயற்சி அதிகமாகுது. இது விஷயமா பார்க்கும்போது அப்போ இதுக்கு பின்புலமாக நிறைய பேர் இருக்காங்களோ அப்படின்ற சந்தேகம் எழுது. ஆனால் காவல்துறை அதிகாரிகள் இதில் இன்வால்வ் ஆகிருக்காங்கன்னு நான் சொல்ல வரலை. காவல்துறை அதிகாரிகளுக்கு என்னோட கைண்ட் ரிக்வெஸ்ட், உங்களை தெரிஞ்சவங்க அப்படின்ற பேரில் உங்கள் பேரை பயன்படுத்தி உங்கள் நேமை தப்பாக மிஸ்யூஸ் பண்ணி தான் செய்கிற குற்றத்திலேருந்து தப்பிக்கிறதுக்காக எங்களை மாதிரியான விக்டிமை மிரட்டுறதுக்காக உங்கள் பேரை பயன்படுத்துகிறாங்க. அதனால் காவல்துறை அதிகாரிகள் தயவு செய்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்றத நான் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். காவல்துறை அதிகாரிகள் நான் நேற்று டிஜிபி ஐயாவை பார்த்து இந்த கம்ப்ளைண்ட்டை நான் கொடுத்துருக்கேன். இது மேலே நடவடிக்கை எடுக்கிறேன்னு ஐயா வந்து எனக்கு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. இது மேலே தனிப்படை அமைச்சு இது விஷயமா விசாரிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இது மேலே வந்து மிக தீவிரமாக ஒரு இன்வெஸ்டிகேஷனை முன் வச்சு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி இதுக்கு பின்னாடி இருக்க மொத்த யூடியூபர்ஸ், அதாவது நான் பார்த்தது மொத்தமாக அவங்களோட ஃபோனில் பார்த்தது முழுக்க யூடியூபர்ஸோட நியூடு வீடியோ அவங்க எல்லாருமே ஒரு ஆப்பில் இருக்காங்க. அந்த ஆப் மூலியமாக வந்து இந்த லேடி தான் வந்து எல்லாருக்கும் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்து அவங்கள உள்ளார வர வச்சு அதை ஸ்க்ரீன் ரெக்கார்ட் போட்டு எல்லா வீடியோவும் வச்சுருக்கு. ஆக மொத்தம் இது ஒரு செக்ஸ் மாஃபியா கேங். இது விஷயமா காவல்துறை அதிகாரிகள் இன்வெஸ்டிகேட் பண்ணி இதுக்கு பின்னாடி இருக்கிற குற்றவாளிகளை விரைந்து கைது செய்து குழந்தைங்களை காப்பாற்றணும் அப்படின்றத நான் ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். இதுக்கு பின்னாடி இருக்கிறது மிகப்பெரிய மாஃபியா கேங்காக இருக்குமோ அப்படின்ருக்கு. என்னோட உயிருக்கு பாதுகாப்பு இல்லை. இந்த தீபான்றவங்களாலையும் ரவுடி பேபி சூர்யா சிக்கந்தர்ன்றவங்க வந்து பார்த்திங்கன்னா வானவில் அப்படின்னு ஒரு குரூப் வச்சுருக்காங்க. அந்த குரூப்பில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கே செக்ஸ் பண்ணுற பெரிய ஆளுங்க இருக்கிறதாகவும் அவங்களுக்கு தான் இந்த சின்ன குழந்தைங்களை அனுப்பி அந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி அதை வச்சு மிரட்டி பணம் வாங்குறதாகவும் நான் கேள்விப்பட்டேன். இது எந்த அளவுக்கு உண்மையான அதிகாரிகள் தான் கண்டுபிடிக்கணும். தயவு செய்து விரைந்து நடவடிக்கை எடுக்குமாறு காவல்துறை அதிகாரிகளை கேட்டுக்கிறேன். நன்றி. என்னோட ட்ரஸ்ட் வந்து சேரிட்டபிள் ட்ரஸ்ட். என்னோட கம்பெனியில் வர்ற ப்ராஃபிட்டை அந்த குழந்தைங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் வந்து உதவி செய்கிறோம். யாருமே வரல, நான் தனியாக தான் போனேன். ஆமாம், என்கிட்ட பேசுனதுக்கு உண்டான ரெக்கார்டு இல்லை. ஆனால் அந்த குழந்தை எனக்கு கொடுத்த ஒரு சில காமிச்ச ஆடியோவை நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், ப்ளே பண்ணுறேன். இந்த கொடுத்துருக்கேன். இவங்களோட ஆடியோவா? அவங்க தான் தீபா. ஃபஸ்ட்டு நான் லைன் அப் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஆடியோ மட்டும் ப்ளே பண்ணுறேன். ஆடியோ ப்ளே பண்ணுறேன் ப்ளீஸ். சரிங்க. அதனால இன்னும் ஆனா அந்த ஜெட்ரா சொன்னாரு அங்க போனா ஜெட்ரா சொன்னாரு அங்க போய் ஒரு ஆதார் கனெக்ட் பண்ணிட்டு பாத்தீங்களா, சேலமணி சொல்லிருக்கான், நிசா சொல்லிருக்கான், இன்னும் நான் வீடியோ எடுக்க அப்படின்னு சொன்னார்ல. இன்னைக்கு கூட அவங்க அக்கா சொன்னிச்சு, நீ வந்து திவ்யா கேஸ் ஆயிரு, திவ்யா கேஸ் ஆனா அங்க எல்லாரும் ஒன்னா இருக்கும்போது அங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னிச்சு. அங்க போனாதான் திவ்யா நீ உள்ள போவான்னு சொல்லுத. அந்த கூட சொல்லிட்டு போது அங்க போனா ஏன்னா இங்க இருந்துதான் நடந்திருக்கு அப்படின்னு மாட்டுவோமா. உங்க வீட்டுல இருந்தா நம்ம இப்ப இனிமே அவிகளை உள்ள இழுத்துக்கணும்.
உங்கள்கிட்ட பேசிட்டு இருந்தா அவங்க ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இந்த நாகராணின்னு உங்க கிட்ட அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தேன். ஏன்னா அவங்கள்ட்ட நான் பேசுறேன் சும்மா பேசுறேன். இப்ப என்ன சரியா நான் ஊருக்கு போவா அப்படி நான் ஊருக்குள்ள போவா அப்படி. நீ இப்ப எங்க இருக்க? நான் பைபாஸ்ல தான் உட்காந்துட்டு இருக்கேன். என்ன பண்றதுன்னே தெரியலடா. எங்கேயாச்சும் போடா. எங்கேயாச்சும் போடணும்னா காசு யார் தருவா? காசு யார் தருவா? என்கிட்ட எதுடா காசு? என்கிட்ட 1 ரூபா கூட இல்ல. இப்ப என்ன பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லு. இப்ப என்ன பிரச்சனை நடக்குது? உன்னை வச்சுதான் கேஸ் கொடுத்து கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ள வைக்கணும்னு சொல்றாங்க. கொஞ்ச நாள் எங்கேயாச்சும் வெளில நீ இருந்தேன்னா கூட எனக்கு சேலரி வந்தானா கூட நான் உன்னை சென்னை கூட அழைச்சிட்டு போயிடுறேன். காசு அடிக்க ஆள் வச்சுட்டேன். இல்ல நீ சென்னைக்கு கூட உன்னை அழைச்சிட்டு போயிடுறேன் நானு. சென்னைக்கு அது போவோமா? இப்ப கார்த்தியை விட்டுருவா என்ன செய்ய? என்ன பண்றதுன்னு தெரியலையே. கார்த்தி என்ன சொல்றாங்க? அவர் ஒண்ணுதாண்டா பிரஸ் மீட் வச்சு இது பண்ண மனசாட்சியில சொல்லி என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தான் ஆகாசம் உண்மை தெரியும். தயவுசெய்து சொல்லு. ஏய் தம்பி, இங்க அந்த பிள்ளையோட ஃப்ரெண்டு தான் நானு. இப்ப என்னன்னா எல்லா பிரச்சனையும் எனக்கு தெரியும். இப்ப என்னன்னா அவங்க உங்க அம்மாவை எல்லாரையும் கூட்டிட்டு பிரஸ் மீட் போய் வைக்கணுமா. அதுக்கு நீங்க கிடைக்கணுமா அவங்களுக்கு. நான் போனா தானே. நானே அதான் இங்கிட்ட தனியா நின்றுட்டு இருக்கேன். இப்ப என்னக்கா பிரச்சனை வருது? ஏன் நீ வீடியோ எல்லாம் பார்க்கவே மாட்டியா? அந்த நாய் என்னெல்லாம் உன்னை சொல்லிட்டு இருக்குன்னு பார்க்க மாட்டியா? நான் பார்க்க மாட்டேன். திவ்யாட்டை கலங்க சும்மா பார்த்தாதானே இப்போ முக்கியமான கட்டம் முக்கியமான பிரச்சனை நடந்திருக்கு. உனக்கு என்னன்னு பார்த்தாதானே புரியும். அவர் பார்க்க வேண்டியதானே. இப்ப என்னன்னா அந்த தவளவன் என்ன சொல்றான்னா, நீ இந்த தப்பு பண்ணதுக்கு உன்னைய பிரஸ் மீட் வைக்கிறதுக்கு கூட்டிட்டு போகணுமா. பிரஸ் மீட்ல உன்னைய காட்டணுமா, சொல்ல வைக்கணுமா, நீ சொல்லணுமா. நான் எப்படி பிரஸ் மீட்ல போய் கொடுக்கணும்? ஏன் மூஞ்சி தெரியும்ல அவங்களுக்கு. அதுதான் அது இருந்தாதான் கைது நடவடிக்கை எடுக்க முடியும். சரியா? இப்ப பிரஸ் மீட்டுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அதுக்கு நீ கிடைக்கணுமா. உன்னைய பிடிச்சு தூக்கிட்டு போயிருவானா, உங்க அம்மாவையும் சேர்த்து தூக்கிட்டு போவானா. உங்க அம்மா சொல்லணுமா என் பையனை இப்படி பண்ணிருக்காங்க வச்சிருக்காங்க அப்படின்னு. இதனால என்ன ஆகும்னா நீயும் ஜெயில் போவா, அவளும் ஜெயில் போவா. ஜெயில் போவேன். ஆமா, இந்த மாதிரி நடந்திருக்குல்ல. இந்த மாதிரி அவதானக்கா நீ கூப்பிட்டா? அவதான் உன்னை கூப்பிட்டாளா? ஏழப்படி சம்பவம் நடக்கும் போது ஆரம்பிச்சதுதானே. ஏ விடு. இப்ப பாரு தம்பி நான் தெரியுமா, இந்த 16 வயசு பையன்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நீ ஓடி வந்துரு, நம்ம ஊரை விட்டு ஓடி போயிடலாம், தெரிஞ்சு போச்சு. இந்த பையனை கூப்பிட்டு போய் ப்ரெஸ் மீட்டில் பாதிக்கப்பட்ட அந்த பையனோட மாமா ப்ரெஸ் மீட் கொண்டு கொடுக்கணும்னு சொல்லும்பொழுது இந்த பையனை கடத்திட்டாங்க. கடத்தி வா நம்ம வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை கூப்பிட்டு போயிட்டாங்க. அது இல்லாமல் அங்கே இருந்த அந்த பசங்களெல்லாம் தரத்தி விட்டுட்டாங்க. இது மட்டும் இல்லை, இந்த பையனை நாங்கள் பிடிச்சி அந்த ரெக்கார்ட்லாம் கொடுப்பா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கி இப்போ உங்கள்கிட்ட போட்டு காட்டுறேன். இது ஒரு பெரிய லாங் ஆடியோ, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் ஆடியோ. ஆமாம், 16 வயசு. அதுதான் சொல்ல வரேன். இந்த இல்லை, நான் சொல்லிடுறேன். நான் சொன்னதான் உங்களுக்கு புரியும். அந்த பையனுக்கு வயசு 16 தான். அந்த பையனை காசு கொடுத்து என்ன கொடுத்தாங்க, எப்படி பிரெயின் வாஷ் பண்ணாங்கன்னு தெரியாது. இல்லை எதையாவது சொல்லி மிரட்டி தன் வசம் வச்சுருக்காங்களான்னு தெரியல. இந்த பையன் முழுக்க அவங்க வசம்தான் இருந்தான். அவங்க என்ன சொன்னாலும் கேட்பான். கொலை பண்ண அந்த சேலம் மணியை கொலை பண்ண சொன்னதுக்கு கூட போய் அவன் ட்ரை பண்ணியிருக்கான். ஆனால் பயந்துக்கிட்டு அந்த பையனை ஓட வச்சுட்ருக்காங்க, கொலை பண்ண பயந்துக்கிட்டு. ஸோ இந்த பசங்களை கை கால் எடுக்கணும், அடியாள் வேலை, திருட்டு வேலை, இந்த மாதிரி யாரையாவது கொலை பண்ணணும், இந்த மாதிரியான சட்டவிரோதமான செயலுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு டீம் ஆஃப் சில்ட்ரன்ஸை இவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த பையன் பேசிக்கிட்டு இருக்கா, ஓகேங்களா. இந்த பையன் இவன் அவளை பேச வச்சு ரெக்கார்ட் பண்ணி தான் இதை எல்லாருக்கும் கொடுத்தான். ஃபைனலாக எங்களோட இதுக்கு வந்ததுக்கப்புறம், போலீஸ்க்கெல்லாம் போனதுக்கப்புறம் இவங்க கால் பண்ணதை அவங்களுக்கு தகுந்த மாதிரியே பேசி ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருக்கான். அவனே காவல்துறையில் சாட்சியும் சொல்லிட்டான். இந்த மாதிரி நாங்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கோம்,
அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்கான். ஸோ இந்த ஆடியோவை ஆக்சுவலாக நான் வந்து குழந்தைங்களோட சம்மந்தன்றதுனால ப்ளே பண்ணவே கூடாது. இருந்தாலும் நீங்கள் அதை எப்படி லீகலாக எப்படி ப்ளே பண்ணணுமோ நீங்கள் அது பண்ணிக்கங்க. ஓகேங்களா? 1 வீக் சார். ஆமாங்க சார். சார் எஸ்பி ஆஃபீஸில் தனியாக ஒரு டீம் வச்சு எஸ்பியே டைரெக்டாக இவங்களை வந்து விசாரிச்சுட்டு இருக்காரு, விருதுநகர் எஸ்பி. ஸோ வந்து இதுக்கு பின்னாடி இருக்கிறது மிகப்பெரிய ஒரு டீம். அந்த குழந்தைங்களை வச்சு செக்ஸ் பண்ணி அந்த வீடியோவை எடுத்து வச்சு காமிச்சு மிரட்டி காசு வாங்குறது இது மிகப்பெரிய டீம். கேட்டால் எனக்கு வந்து டிசியை தெரியும், காவல்துறை அதிகாரிகளை எனக்கு தெரியும், உன் மேலே போய் கேஸ் போட்டுருவேன். என்னை மட்டும் மிரட்டலை, அந்த சம்மந்தப்பட்ட குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் எல்லாரையுமே மிரட்டி அவங்களையும் வந்து அந்த ஸ்டேஷனுக்கு வர விடாமல், வாக்குமூலம் கொடுக்க விடாமல் அப்படியெல்லாம் தான் வச்சுருக்காங்க. ஒரு தனிப்பட்ட நபர் இதை செய்ய முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. இந்த பிரச்சனை நடந்ததுக்கப்புறம் கேஸ் ஃபைல் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அது திவ்யா கள்ளச்சி அப்ஸ்காண்டிங், ஊரில் இல்லை, ஊரை விட்டு ஓடிட்டா, எங்கே இருக்கானே தெரியல. டெய்லி வந்து ஆனால் வீடியோ மட்டும் போடுறா. நாங்கள் போலீஸாக என்ன எந்த ஊரில் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு, ஆனால் அப்ஸ்காண்டிங்கில் இருக்கா. ஏன் அப்ஸ்காண்டிங்கில் வச்சுருக்காங்க அப்படின்னா, இந்த திவ்யா கள்ளச்சி வந்து வாயை திறந்தா பல யூடியூபர்ஸ் பல பெரிய தலைங்கள்லாம் வந்து மாட்டும். அப்போ எல்லாமே உண்மையெல்லாம் வெளியில் வந்துடும். அதனால் இந்த திவ்யா கள்ளச்சியை இமீடியட்டாக அரெஸ்ட் பண்ணி காவல்துறை இவளோட ஃபோனை பறிமுதல் பண்ணி இவளோட வாக்குமூலத்தை வாங்கினாதான் இந்த குற்றத்துக்கு பின்னணியில் யார் யார் இருக்காங்க அப்படின்றது தெரிய வரும். என்னது சேரிட்டபிள் ட்ரஸ்ட், என்னது வந்து ஹோம் கிடையாது, என்னது சேரிட்டபிள். நாங்கள் வந்து இந்த மாதிரி வந்து கொடுப்போம், ஜஸ்ட் வந்து எஜுகேஷனுக்கு வந்து ஃபண்டிங் மட்டும் பண்ணுவோம், ஸ்பான்சர் மட்டும் பண்ணுவோம். என்னோடய கம்பெனியில் வர ப்ராஃபிட்டை நான் வந்து சும்மா போய் கொடுக்க முடியாதுல்ல ஒருத்தவங்களுக்கு. அதனால் ஸோ சேரிட்டபிள்ன்ற இது வழியாக நம்ம பண்ணுறோம். ஸோ இப்போ நான் யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், யாராவது ஸ்பான்சர் பண்ணணும்னா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் வழியாக பண்ணுவோம். யாராவது வந்து கேட்பாங்க, அது ரெகுலராக எங்கள் சேனல் வழியாக நிறைய பேருக்கு பண்ணுறோம். அந்த டைமில் இன்கேஸ் எனி எமர்ஜென்சி க்ரௌட் ஃபண்டு தேவை அப்படின்னா கூட அந்த சம்மந்தப்பட்டவங்களோட மெடிக்கல் டாக்குமெண்ட்ஸு, அவங்க சம்மந்தப்பட்ட அந்த குழந்தைங்களோட எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் வாங்கிக்கிட்டு நேரடியாக வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். நன்றி நன்றி, தேங்க்யூ. என்ன வேணும் சார்? இது வந்து எங்கள் ட்ரஸ்ட் நேமை சொல்லி மிஸ்யூஸ் பண்ணி ஒருத்தவங்களை ஏமாற்றி வாங்கியிருக்காங்க. ஆமாம், இந்த விஷயம்லாம் தெரிஞ்சது தெரியாது. நான் உங்கள் வீட்டுக்கு போனதுனால தான் இவ்வளோ விஷயம் எனக்கு தெரிஞ்சுது. வீடியோவா? அவங்க வைரஸ், சாரி, கம்ப்ளைண்ட் காப்பி வேணுமா? பேப்பரா இல்ல போன்ல தான் இருக்கு. அந்த இது கொடுத்துட்டேன், சிஎஸ்ஆர் கொடுத்துட்டேன், சிஎஸ்ஆர் வாங்கி. கம்ப்ளைண்ட் என்னன்னு எழுதி கொடுத்துருக்கேன்னா சிஎஸ்ஆர் தான் இருக்கு. சரி.